அது எந்த உணவுப் பொருளும் கஷ்டப்பட்டு உற்பத்தி பண்ணுற பாருங்க, அது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உயிரை பணயமாக வைக்கிறோம் பாருங்க, அந்த அந்த உணவுப் பொருள் நமக்கு கேடை தான் தரும். அதிலே நம்ம உயிரை பணயமாக வைக்கிறோம்னா அதிலே வந்து உயிருக்கு ஆபத்தாக முடியும். உயிரை பணயமாக வச்சு ஒரு உணவை நாம் உற்பத்தி செய்யும்போது, ஒரு உணவை நம்ம சாப்பிடும்போது, அந்த மாதிரி உணவுப் பொருள் தான் ஆடம்பரமான உணவுப் பொருள், ஆபத்தான உணவுப் பொருள். இது அந்த உணவுப் பொருள் வந்து ஆபத்தான உணவுப் பொருள். இப்போ கடலில் போய் அந்த மீன் பிடிச்சிட்டு வராங்க பாருங்கள். கடல் எப்படிப்பட்ட பகுதி, அதில் இரவு நேரத்தில் ஆழ் கடலில் போய் நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள். இரவு நேரம் ஒரே இருட்டாக இருக்கும். ஒரு அமாவாசை இரவுன்னு கூட வச்சுக்கோங்களேன். அந்த நேரத்தில் ஏதோ விளக்கு வெளிச்சத்தில் அந்த கடலுக்கு நடுவில் அவ்வளோ பெரிய வெள்ளம், ஒரே தண்ணி தான், எங்கே பார்த்தாலும் தண்ணியாக தான் இருக்கும். அந்த நேரத்தில் இந்த கடலில் தவறி விழுந்துட்டிங்கன்னா, ஏதோ ஒரு காரணம் அந்த கடலில் வந்து நீங்கள் வந்து உங்கள் படகு மூழ்குது. நீங்கள் அந்த இடத்துல ஒரே இருட்டு, எங்கே பார்த்தாலும் தண்ணி. ஆழம் பார்த்திங்கன்னா மீட்ரு கணக்கில் 100 மீட்ரு 200 1000 மீட்டருக்கு அடியில் அவ்வளோ ஆழமாக இருக்குது அந்த கடல். அதில் போய் மீன் பிடிக்கிறீங்க. நீங்கள் சாப்பிட்றதுக்கு மீனை பிடிச்சிட்ருக்கீங்க. உயிரை பணயமாக வச்சு ஒரு உணவை தேடுறீங்க. அதில் வந்து அந்த திகிலான அனுபவம் பாருங்கள், எவ்வளோ திகிலாக இருக்கும். அந்த இடத்துல போய் மீன் பிடிக்கிறதுங்கிறது பயங்கர அலை அடிக்குது, ஆள் உயர அலைகள்லாம் எழும்புது. சப்போஸ் மழை வருது, காற்று அடிக்குது. அந்த மாதிரி சூழ்நிலையில் எது கரைன்னு கூட தெரியாது. நீங்கள் நடுக்கடலுக்கு போயிட்டீங்கன்னா எது கரைன்னு கூட தெரியாது. அப்படி இருக்கும்போது எப்படி இருக்கும் பாருங்கள். ஆனால் அதுக்கான தற்காப்பு எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி உயிரை பணயமாக வச்சு ஒரு உணவை தேட வேண்டிய அவசியம் என்ன மனுஷங்களுக்கு? அப்படி என்னப்பா அந்த உணவு, உன் உயிரை விடவா அந்த உணவு மேலானது? கரணம் தப்புனா மரணம் அப்படிங்கிற மாதிரி உன் உயிரை விடவா அந்த உணவு உனக்கு மேலானது? அந்த மாதிரி உயிரை பணயமாக வச்சு ஒரு உணவை தேடக்கூடாது. அது மாதிரி நம்ம அப்படி தான் இப்போ பண்ணிகிட்ருக்குறோம். உயிரை பணயமாக வச்சு தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டே இருக்கோம். அந்த அளவுக்கு இங்கே உள்ள அப்போ உயிரை விட மேலான ஒரு விஷயத்தை நம்ம உருவாக்கி வச்சுருக்கோம்னு அர்த்தம். நமது உயிரை விட நமக்கு மேலான விஷயமாக இருக்கிறது இந்த உலகம், இந்த இயந்திர அறிவியல் உலகம் பாரு. நம்ம உயிரை பணயமாக வச்சு விமானத்தில் பறக்கிறோம். விமானத்தில் பறந்து ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறோம். அப்போ நம்ம உண்மையிலே அப்போ அந்த விமானம் வந்து நமது உயிரை விட மேலானது தான். அதனால தான் நம்ம உயிரை பணயமாக வைக்கிறோம். இந்த பேருந்தில் பயணிப்பது, 2 வீலரில் பயணிப்பது எல்லாம் உயிரை விட மேலானது. இதெல்லாம் நம்முடைய உயிரை விட மேலானது. கடலுக்குள்ளே போய் அந்த மீன் பிடிச்சிட்டு வர்றது, சுறா மீனை பிடிக்கிற அந்த மீனை பிடிச்சிட்டு வந்து சமைக்க சாப்பிட்றது, இது எல்லாமே நம்ம உயிரை விட மேலானது. அதனால தான் நம்ம அந்த உயிரை பணயமாக வைக்கிறோம். இந்த உப்பு கலந்து சமைக்கப்பட்ட தானிய உணவுகள், உப்பு கலந்து சமைக்கப்பட்ட மாமிச உணவுகள், உப்பு என்பது நமது உயிரை விட மேலானதாக இருக்கிறது. நமது உயிரை துச்சமாக நினைக்க வைக்கிறது. இந்த காங்கிரீட் வீட்டுக்காக அவங்க உயிரை பணயமாக வச்சு உழைச்சிட்ருக்காங்க. இந்த இயந்திர அறிவியல் உலகம் பாருங்கள், எல்லாருமே உயிரை பணயமாக வச்சு வாழ்ந்துட்டுருக்காங்க. தினம் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. விபத்துகள் காரணமாக நம்ம செத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 10 லட்சம் பேர் சாவுறாங்க. உயிரை பணயம், நம்ம உயிரை விலையாக கொடுக்குறோம். இந்த உலக வாழ்க்கைக்கு நமது உயிரை விலையாக கொடுக்கிறோம். இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வதற்கு நாம் நமது உயிரை விலையாக கொடுக்க வேண்டியிருக்கிறது. 10 லட்சம் பேரை விபத்து மூலமாக, அப்புறம் நோய்களுக்காக பல கோடி பேரை உயிரை விலையாக கொடுக்குறோம். எப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம் பாருங்க. நம்ம உயிரை விட இது மேலானது. அப்போ அந்த மாதிரி ஒரு உலகத்தில் வாழக்கூடாது. நமது உயிரை விட நமது உயிர் தான் நமக்கு மேலானதாக தெரிய வேண்டும். நம்ம ஒரு உலகத்தில் வாழ்கிறோம் அப்படின்னா, நம்ம அந்த ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம்னா நமது உயிர் தான் அந்த வாழ்க்கையில் நமக்கு மேலானதாக தெரிய வேண்டும். அப்படின்னா எதில் வாழணும்? நம்ம உயிர் எப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் வாழ்ந்தால் நம்ம உயிர் நமக்கு மேலானதாக தெரியும்னா, குடிசையில் வாழணும். குடிசையில் வாழும்போது தான் நம்மளுடைய உயிர் நமக்கு மேலானதாக தெரியும். ஒரு எளிமையாக வாழணும். நடந்து தான் போகணும், எங்கே போனாலும் நடந்து தான் போகணும். வேகமாக போகணுன்னா ஓடி போகணும். அப்போ நம்ம உயிர் தான் நமக்கு மேலானதாக தெரியும். நம்ம உடம்பு தான் நமக்கு மேலானதாக தெரியும். நம்ம உடல் ஆரோக்கியம் தான் நமக்கு மேலானது. இந்த குடிசையில் வாழ்கிற இந்த எளிய வாழ்க்கையை விட நமது உடல் ஆரோக்கியம்தான், நமது உடல் தான்
நமக்கு மேலானது, இந்த அன்பு தான் மேலானது என்று தோன்றும். இன்றைக்கி அன்புலாம் பெருசாக தெரியல. இந்த காங்கிரீட் கட்டடம், அப்புறம் சுயமரியாதை, இது எல்லாத்தையும் விட இந்த காங்கிரீட் கட்டடம், இந்த உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள், இதுதான் நமக்கு மேலானதாக தெரியுது. ஒரு சுயமரியாதை. இன்றைக்கி ஒருத்தர் நமக்கு யாருன்னே தெரியாத ஒருத்தர் சொல்கிற வேலையை நம்ம செய்கிறோம் பாருங்க. நம்ம தொழிலில் அவர் நம்முடைய சொந்தக்காரர் கிடையாது. அவருக்கு நம்மக்கிட்ட வேலை வாங்குறதுக்கு உரிமையே கிடையாது. ஆனால் அவர் சொன்னால் நம்ம செய்கிறோம். நம்மளுடைய மேலதிகாரி சொன்னால் நம்ம செய்கிறோம். அந்த மேலதிகாரிக்கும் ஒரு மேலதிகாரி இருப்பாங்க. அவங்க சொன்னால் அவர் செய்வார். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இந்த உலகத்தில் இயந்திர அறிவியல் உலகில் உள்ள இந்த வாழ்க்கை இருக்குது பாருங்கள். இதில் கிடைக்கிற இன்பங்கள் அந்த மாதிரி வேலை செஞ்சு சம்பாதிச்சிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு வீட்டை கட்டுறோம், வீட்டில் டிவி இதெல்லாம் வாங்குகிறோம். அப்புறம் சாப்பாடு, உப்பு கலந்து சமைக்கப்பட்ட சாப்பாடு, நல்ல பிரியாணி, மாமிசம், மீன், முட்டை, இதெல்லாம் நம்மளுடைய உயிரை விட மேலானது. அதனால தான் நம்ம ஒரு வேலை செய்யும்போது நம்முடைய மேலதிகாரி சொன்னால் நம்ம செய்கிறோம். நம்முடைய சுயமரியாதை நம்மளோட சின்னவராக இருப்பார் அவர். ஆனால் நம்மளோட அதிகமாக படிச்சிருப்பார், திறமை அதிகமாக இருக்கும். அதனால் அவர் சொல்கிறத நம்ம செய்கிறோம். எதுக்காக செய்கிறோம்? ஏன் அந்த சுயமரியாதையை விட்டுட்டு நாம் அதெல்லாம் செய்கிறோம்? நம்ம இந்த உலகத்துலேருந்து கிடைக்கிற நாம் உருவாக்கி வச்சுருக்க இந்த இயந்திர அறிவியல் உலக வாழ்க்கையிலேருந்து நமக்கு கிடைக்கிற அந்த இன்பம் இருக்குல்ல, அது நமது உயிரை விட மேலானதாக இருக்கிறது. அதனால தான் உயிரை பணயமாக வச்சு, சுயமரியாதையை பணயமாக வச்சு நம்ம இந்த வேலைகளெல்லாம் செஞ்சிட்ருக்கோம். அது மாதிரி உடல் ஆரோக்கியம் நமக்கு பெருசாக தெரியல. இந்த உணவுகள் முன்னாடி, உப்பு கலந்து சமைக்கப்பட்ட அந்த உணவுகள் முன்னாடி நமக்கு உடல் ஆரோக்கியம் என்பது பெரிதாக தெரியவில்லை. இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசை இதெல்லாம் சாப்பிட்டா நோய் வரும். டீ, காஃபி இதெல்லாம் சாப்பிட்டா, பப்ஸு, பரோட்டா, பிரியாணி இதெல்லாம் சாப்பிட்டா உடல் பருமன் ஆகும், உடல் நோய் வரும், உடல் அழகு இழந்து போகும், சீக்கிரமாக செத்து போயிடுவாங்க. ஆனால் இது எல்லாத்தையும் விட நமக்கு எது மேலானதாக இருக்கிறது? அப்போ நம்ம உடல் ஆரோக்கியத்தை விட இந்த உணவுகளின் சுவை நமக்கு மேலானதாக இருக்கிறது. இந்த உணவுக்காக நம்ம அசிங்கப்பட்டால் பரவாயில்ல, அசிங்கப்படலாம், அவமானப்படலாம், நமது உயிரே இழக்க வேண்டி வரலாம். அதுக்காக நம்ம உடல் ஆரோக்கியத்தை பணயமாக வைக்கலாம், நமது வாழ்க்கையை தியாகம் பண்ணலாம். அதனால தான் நிறைய பேர் தியாகி ஆயிடுறாங்க. இங்கே கிடைக்கிற புகழுக்காக. இந்த புகழும் ரொம்ப ஆடம்பரமானது, ரொம்ப கவர்ச்சியானது. இப்போது ஒருத்தரை பற்றி உலகம் முழுக்க பேசுகிறாங்க பாருங்கள். அந்த அளவுக்கு புகழ் கொடுக்குது இந்த உலகம். இதுவே ஒரு 100-500 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அப்படி உலகம் முழுவதும் ஒருத்தர் பேசவே முடியாது. உலக புகழ் வாய்ந்தவர் ஒருத்தர் இருந்திருக்கவே முடியாது ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி. எப்படின்னா, நீங்கள் இன்றைக்கி உலகம் முழுக்க நீங்கள் ஒன்று செஞ்சீங்கன்னா, ஒரு செயல் செய்கிறீங்க, உலகம் முழுக்க உங்களை புகழுது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? தகவல் தொடர்பு சாதனங்கள், டிவி, மொபைல் ஃபோன், செய்தித்தாள், புத்தகங்கள், இதெல்லாம் உங்களை உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்க்குது. அப்போது நீங்கள் விருப்பப்பட்டால், முயற்சி செய்தால், உங்களுக்கு தகுதி இருந்தால் நீங்கள் உலகம் முழுக்க ஒரு புகழை பெறலாம். உலகம் போற்றும் ஒரு புகழை பெறலாம். அப்போ எவ்வளோ ஆடம்பரம் பாருங்கள், எவ்வளோ கவர்ச்சி பாருங்கள். அப்போ அந்த புகழுக்காக ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுறாங்க? தனது உடலையே உயிரையே இப்போ விலையாக கொடுக்கறதுக்கு துணிகிறாங்க, உயிரை பணயமாக வைக்கிறதுக்கு துணிகிறாங்க, கஷ்டப்பட்டு சாகசம்லாம் பண்ணுறாங்க. ஒவ்வொரு துறையிலையும் கஷ்டப்பட்டு சாகசம் பண்ணுறாங்க. எதுக்கு? இது அவ்வளோ பெரிய புகழை தருகிறது. ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி டிவி கிடையாது, புத்தகங்கள் கிடையாது. ஒரு 500-1000 வருஷத்துக்கு முன்னாடிலாம் டிவி, புத்தகம், மொபைல் ஃபோன் எதுவுமே கிடையாதா? அப்போது ஒரு பகுதியில் என்ன தான் நீ திறமை இருந்தாலும் அந்த பகுதியில் உனக்கு தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் உன் திறமை தெரியும். உனக்கு தெரிந்தவர் உன்னுடைய ஊரில் மட்டும்தான் உன்னுடைய திறமை தெரியும். நீ என்ன தான் பெரிய திறமைசாலியாக இருந்தாலும், பெரிய சண்டை போடுகிற திறமை உனக்கு அப்போ இருந்திருந்தா கூட, ஆனால் உன் ஊரில் தான் உனக்கு தெரியும் நல்லா சண்டை போடுவாப்புல அப்படின்னு. பக்கத்து ஊரில் போய் கேட்டால் அவர் யாருன்னு கேட்பாங்க. ஆனால் இன்றைக்கி உனக்கு அப்படி ஒரு திறமை இருந்ததுன்னா உலகம் முழுக்க நீ போய் உன்னுடைய திறமை தெரிவதற்கு வாய்ப்பு இருக்குது. உலகம் முழுக்க உன்னை புகழ்வதற்கு இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது. புத்தகம் மூலமாக, தொலைக்காட்சி மூலமாக, மொபைல் ஃபோன் மூலமாக உன்னை பற்றி இந்த உலகம் புகழ்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிப்பட்ட உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அந்த மாதிரி அதுக்கான அப்படிப்பட்ட புகழை பெற வேண்டுமென்றால் நீ உடலையும் உயிரையும் பணயமாக வச்சு உழைக்கணும், கஷ்டப்படணும். அந்த மாதிரி நம்ம உடலை விட, நமது உயிரை விட மேலானதாக இந்த உலகம் இருக்கிறது. இந்த உலகத்திலிருந்து கிடைக்கக்கூடிய இன்பம் இருக்கிறது.
அந்த இன்பத்தை பெறுவதற்காக நாம் உயிரே பணயமாக வைக்கிறோம். இந்த இன்பத்தை பெற வேண்டுமென்றால் நாம் சாகலாம், சாகிற அளவுக்கு கூட நம்ம போகலாம், சாகிறது கூட நம்ம துணியலாம் அப்படின்னு நினைக்க வைக்குது இந்த உலகம். அப்படி இருக்கக்கூடாது. ஒரு உலகம் அப்படி இருக்கக்கூடாது. நமது உயிர் தான் நமக்கு மேலானதாக தோன்ற வேண்டும். நாம் ஒரு உலகில் வாழ்கிறோம் என்றால் நமது உடல் தான், நமது உயிர் தான் மேலானதாக தோன்ற வேண்டும். அப்போ அப்படிப்பட்ட உலகம் எது அப்படின்னா அப்படிப்பட்ட உலகம் எது? ஒரு குடிசையில் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை. நம்ம குடிசையில் வாழணும். அந்த குடிசையில் வாழும்போது இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த பணத்துக்காக என்ன பண்ணுறாங்க, பொண்டாட்டி பிள்ளைகளை பிரிஞ்சுட்டு வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு குழந்தைகளோடு மனைவியோடு ஒரு குடும்பமாக வாழ்கிற அதை விட இவங்களுக்கு அந்த பணம் தான் பெருசாக தெரியுது. பணம் தான் மேலானது. அதன் மூலம் என்ன ஆகுது? வீடு கட்டுறாங்க, நல்லா சாப்பிட்றாங்க, வாய்க்கு ருசியான்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிட்றாங்க. பெரிய வீடு, நகைகள், ட்ரெஸ்ஸு, இப்படி ஆடம்பர ஒரு வாழ்க்கை. அப்போ இந்த ஆடம்பர வாழ்க்கையை விட உனக்கு அன்பு பெருசாக தெரியல. ஒரு குடும்பத்தோட ஒன்றா மனைவியோட ஒரு வாழ்கிற அன்பு உனக்கு பெருசாக தெரியல. அந்த பணம் தான் உனக்கு பெருசாக தெரியுது. அப்போ அந்த பணத்தை சம்பாதிப்பதற்காக கிட்டத்தட்ட வாழ்நாளில் ஒரு 30 வருஷம் வெளிநாட்டிலே வாழ்ந்துடுறாரு குடும்பத்தை விட்டுட்டு. 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வருவார், 1 மாதம் தங்கியிருப்பார், திரும்ப வெளிநாட்டுக்கு போயிடுவார். அப்போது கூட்டி கழித்து பார்த்தா இவர் தனது வாழ்நாளில் 30 வருஷத்தில் 15 வாட்டி ஊருக்கு வந்திருப்பார். 15 வாட்டி ஊருக்கு வந்துட்டு ஒவ்வொரு மாதம் தங்கியிருந்துட்டு திரும்ப போயிடுவார். 15 மாதம்தான் வாழ்ந்திருக்கார் மனைவியோட, குழந்தைகளோட. வெறும் அந்த 30 வருஷத்தில் வெறும் 15 மாதம்தான், 1.25 வருஷம்தான் அவர் வாழ்க்கையை வாழ்ந்திருக்கார். அந்தளவுக்கு தனது வாழ்க்கையை அவரால் அவங்க மனைவிக்கு வாழ்க்கை இழந்து போச்சு. அவரால் அந்த குழந்தைகளுக்கு தன்னுடைய அப்பா தன்னுடைய சின்ன வயசுலலாம் வீட்டில் தன்னுடன் இல்லையே அப்படிங்கிற அந்த குழந்தைகளுக்கு வாழ்க்கை இழப்பு. அப்போ இது எல்லாத்தையும் விட அவருக்கு எது பெருசாக தெரிஞ்சிருக்குன்னா அந்த பணமும் அந்த பணத்தின் மூலமாக அவருக்கு கிடைக்கிற ஆடம்பரமான வாழ்க்கை, அது அவருக்கு பெருசாக தெரிஞ்சிருக்கு. அந்த மாதிரி தெரியக்கூடாது. அப்போது நமக்கு எது பெருசாக தெரியணும்னா நமது உடல் தான் நமக்கு முக்கியம், நமது உடல் ஆரோக்கியம்தான் நமக்கு முக்கியம், நமது உயிர் தான் நமக்கு முக்கியம். அப்புறம் அந்த குடும்ப வாழ்க்கை, மனைவியோடு குழந்தைகளோடு வாழ்கிற அந்த வாழ்க்கை தான் நமக்கு முக்கியம். அன்பு தான் முக்கியம், நமக்கு பாசம்தான் முக்கியம், அப்படிங்கிறது தான் நமக்கு பெருசாக தெரியணும். அந்த மாதிரி வாழ்க்கை எங்கே போய் வாழ்ந்தால் வாழும்? நம்ம இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வாழ்ந்தாக்கா இயற்கையுடன் இணைந்த மனித வாழ்க்கை. அங்கே வாழ்ந்தால் நீங்கள் குடிசையில் தான் வாழ்வீங்க. குடிசையில் வாழும்போது உங்களுக்கு அந்த குடிசையை விடவா அவங்க உயிர் அந்த குடிசையை விட உங்கள் உயிர் தான் உங்களுக்கு மேலானதாக தெரியும். ஏன்னா அது ஒரு குடிசை. அந்த குடிசையை விட உங்களுடைய உடல் ஆரோக்கியம் தான் மேலானது. அந்த குடிசையிலேயே நீங்கள் வாழ்கிறீங்கன்னா உங்களுக்கு என்ன நம்பிக்கையில் வாழ்வீங்க? ஒரு அன்பு, உங்கள் மனைவிகிட்டேருந்து உங்களுக்கு கிடைக்கிற அன்பு, உங்கள் கணவன்கிட்டேருந்து கிடைக்கிற அன்பு. அந்த அன்புக்காக நீங்கள் அந்த அன்பு தான் அந்த குடிசையில் வாழ்கிற உங்களுடைய எளிய வாழ்க்கை கூட ஒரு அர்த்தம் கொடுக்குது, ஒரு உயிர் கொடுக்குது. இது நான் குடிசையில் வாழ்ந்தாலும் இந்த குடிசைக்குள் நாங்கள் ஒரு அற்புதமான வாழ்க்கை வாழ்கிறோம். ஒரு குடும்பமாக, ஒரு பிள்ளைகளோடு, மனைவியோடு, கணவனோடு, சுற்றத்தாரோடு, உறவினர்களோடு, நண்பர்களோடு நாங்கள் ஒற்றுமையாக வாழ்கிறோம், மனிதத்தன்மையோடு வாழ்கிறோம். நாங்கள் அறம் தவறி வாழவில்லை, நேர்மையாக வாழ்கிறோம். நாங்கள் குடிசையில் வாழ்ந்தால் கூட நாங்கள் நேர்மையாக வாழ்கிறோம். இன்றைக்கி நேர்மை பெருசாக தெரியலை. நேர்மை என்பது பெருசாக தெரியலை. பணத்துக்காக ஊழல் பண்ணுறாங்க, லஞ்சம் வாங்குறாங்க. அதுமாதிரி கருணை என்பது பெருசாக தெரியலை. இன்றைக்கி இந்த மாமிச உணவுக்காக மாட்டெல்லாம் கொல்றாங்க, கொடூரமாக கொலை செய்கிறார்கள். இப்போ கசாப் கடையில் இருக்கார்ல, அவர் ஒரு 10 வருஷம் கசாப் கடையில் வேலை பார்க்குறாரு. ஒரு மாட்டிறைச்சி விற்கிற ஒரு கசாப் கடையில் வேலை பார்க்குறாரு. அவர் அந்த 10 வருஷத்தில் தினமும் ஒரு மாட்டை கொல்றாருன்னு வைங்களேன். தினமும் ஒரு மாட்டை கொன்னாருன்னா, ஒரு நகரத்தில் சென்னையில் தினமும் ஒரு மாட்டை கொல்றாரு அப்படின்னா அவர் கையால், அப்போ அந்த 10 வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு 4000 மாட்டை கொன்றிருப்பார். 4000 மாட்டை கொலை செய்திருப்பார். 4000 மாடுகளை கொலை செய்திருப்பார். சொல்லப்போனால் 5000 6000 மாடுகளை. ஏன்னா அந்த கழுத்தை அறுக்கிறவங்களுக்கும் தனியாக ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க. ஒரு மாட்டை கொலை செய்கிறோம். கிட்டத்தட்ட 10,000 கொலை கூட செஞ்சுருப்பார். 10,000 மாடுகளை கொலை செய்திருப்பார்.
ஒரு சிங்கம் கூட தனது வாழ்நாளில் அப்படி அத்தனை மாடுகளை கொண்டிருக்குமான்னு தெரில. சிங்கமோ சிறுத்தையோ புலியோ அந்த அளவுக்கு ஒரு கொலைகார கருணை இழந்துடுறாங்க. அந்த அந்த மாட்டு இறைச்சிக்காக ஒரு கருணையை, இரக்கத்தை, ஈவு இரக்கத்தை இழந்து விடுகிறார்கள். அதெல்லாம் அவங்களுக்கு பெருசாக தெரில. கருணையோ ஈவு இரக்கமும் பெருசாக தெரியல. அந்த மாட்டு இறைச்சி தான் பெருசாக தெரியுது, அல்லது அந்த ஆட்டு இறைச்சி தான் பெருசாக தெரியுது. அதுக்காக தனது ஈவு இரக்கம், கருணை, அன்பு இதெல்லாம் இழந்துடுறாங்க. மனிதத்தன்மை இழந்து விடுகிறார்கள். ஒரு மென்மையான ஒரு உயிர்களை நேசிக்கின்ற அந்த பண்பை இழந்து விடுகிறார்கள். அது அவங்களுக்கு பெருசாக தெரியல. அந்த இறைச்சி தான் எங்களுக்கு பெருசு அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்புறம் நேர்மை என்பது எங்களுக்கு பெருசாக இல்லை. இந்த பணத்தின் முன்பாக நாங்கள் நேர்மையாக என்பது எங்களுக்கு பெருசாக தெரியல. நேர்மை, ஒழுக்கம், அது மாதிரி ஒழுக்கம் என்பது, கட்டுப்பாடு என்பது பெருசாக தெரியல. இந்த பெண்கள் நிறைய பெண்களை அனுபவிப்பதாக இருந்தால் எனக்கு ஒழுக்கமே தேவையில்லை. அனுபவிப்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமே ஆனால், நிறைய பெண்களுடன் உடலுறவு கொள்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமே ஆனால், எனக்கு ஒழுக்கம் என்பது பெருசாக தெரியாது, கற்பு என்பது பெருசாக தெரியாது. என் மனைவிக்கு நான் உண்மையாக இருக்கணுங்கிறது எனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. எப்போ அப்படின்னா, எனக்கு நிறைய பெண்கள் உடலுறவு கொள்வதற்காக நிறைய பெண்கள் எனக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு ஏற்படுமானால், நான் வசிக்கின்ற இடத்தில் ரெட் லைட் ஏரியா இருக்குமே ஆனால், விபச்சாரம் செய்கிறவர்கள் இருப்பார்களே ஆனால், நான் தினமும் உடலுறவு கொள்வதற்கு எனக்கு புது புது பெண்கள் கிடைக்குமே ஆனால், நான் எனது மனைவிக்கு உண்மையாக இருக்கின்ற அந்த கற்பு என்பது எனக்கு பெருசாக தெரியாது, பெருசாக தெரிய மாட்டேங்குது. அப்போது உனக்கு கற்பு என்பது பெருசாக தெரியணும் அப்படின்னா ஒரு விபச்சாரமே இருக்கக்கூடாது. எல்லோரும் ஒழுக்கமாக வாழணும். ஒரு பெண் கிடைக்கிறதே உனக்கு பெருசாக தெரியணும். அப்போ தான் கற்பு என்பது உனக்கு பெருசாக தெரியும். இன்றைக்கி பணம் கொடுத்தா உனக்கு பெண்கள் கிடைக்கிறாங்க. அதனால் உனக்கு கற்பு என்பது, ஒரு பெண்ணிற்கு உண்மையாக இருப்பது என்பது உனக்கு பெருசாக தெரியலை. அப்போது ஒரு ஒழுக்கம் சார்ந்த ஒரு வாழ்க்கை முறை, கட்டுப்பாடுகள் சார்ந்த ஒரு வாழ்க்கை முறை, நமது உடல் பாதுகாப்பு சார்ந்த ஒரு வாழ்க்கை முறை. உடல் பாதுகாப்பு தான் நமக்கு பெருசு. ஒரு அன்பு தான் பெருசு, குடும்பம் தான் பெருசு, அந்த உறவு முறை தான் பெருசு, கூட்டு குடும்பம் தான் பெருசு. இன்றைக்கி கூட்டு குடும்பத்தையே தொலைச்சிட்டோம். இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வதற்காக கூட்டு குடும்பத்தை நம்ம தொலைச்சிட்டோம். குழந்தைய தொலைச்ச மாதிரி தொலைச்சிட்டோம். கூட்டு குடும்பம்லாம் நமக்கு பெருசாக தெரியல. குடும்பத்தோடு வாழ்வதே நமக்கு பெருசாக தெரியல. இந்த இயந்திர அறிவியல் உலகில் உள்ள இன்பங்களை பெறுவதற்கு நம்ம குடும்பத்தோடு வாழ்கிற வாழ்க்கை என்பது நமக்கு பெருசாக தெரியல. குடும்பத்தை பிரிஞ்சுக்கிட்டு வெளிநாட்டில் போய் கஷ்டப்படுறாங்க. அப்போது நமக்கு இந்த உலகத்தில் நமது உடல் ஆரோக்கியம் பெருசாக தெரியணும், நம்முடைய உயிர் என்பது பெருசாக தெரியணும், குடும்பத்தோடு வாழ்கிற வாழ்க்கை நமக்கு பெருசாக தெரியணும், அன்பு, பாசம், கருணை, மனிதத்தன்மை, நேர்மை இதெல்லாம் நமக்கு பெருசாக தெரியணும். இன்றைக்கி பணத்துக்காக குற்றங்கள் செய்கிறாங்க, திருடவும் துணிந்து விடுகிறார்கள், கொலை செய்யவும் துணிந்து விடுகிறார்கள் பணத்துக்காக. பணம் தான் பெருசாக தெரியுது, மற்றவங்களோட உயிர் உனக்கு பெருசாக தெரியல. அப்போது மற்றவங்களோட உயிர் உனக்கு பெருசாக தெரியணும், மற்றவங்களுடைய உடைமைகள் உனக்கு பெருசாக தெரியணும். மற்றவங்களோட உடைமைகளுக்கு ஆசைப்பட்டு நீ திருடுற. அப்போ எவ்வளோ கேவலமான ஒரு செயல். கேவலமான செயல்களை செய்வதற்கு நீ துணிந்து விடுகிறாய். இந்த உலகத்திலிருந்து, இந்த இயந்திர அறிவியல் உலகிலிருந்து கிடைக்கக்கூடிய இன்பங்களுக்காக நீ கேவலமான செயல்களை செய்வதற்கு துணிந்து விடுகிறாய். அப்படின்னா உன்னை கேவலமானவர்களாக மாற்றுவதற்கு நீ மட்டும் காரணம் கிடையாது, இந்த உலகமும் காரணம். இந்த உலகம் உனக்கான அந்த ஆசையை தூண்டுகிறது. இந்த உலகத்தில் உள்ள இன்பத்தை பெறுவதற்காக நீ கேவலமானவர்களாக கூட நீ மாறிவிடலாம் அப்படிங்கிற நெருக்கடியும், அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லாமல் சொல்லிக்கிட்டு இருக்குது இந்த உலகம், இந்த இயந்திர அறிவியல் உலகம். அப்படி ஒரு நீ கேவலமானவனாக மாறிடு, நீ எதுக்கு ரொம்ப உன்னை உத்தமனாக வச்சுருக்க, நீ உத்தமராக ஏன் காட்டிக்கிற, இந்த உலகத்துக்கு முன்பு நீ ஒரு அற்ப பிறவி தான். மனுஷங்க தான் இதை உருவாக்குனாங்க. ஆனால் அந்த மனுஷங்க உருவாக்குன அந்த உலகமே இன்றைக்கி மனுஷங்களுடைய உயிரை விலையாக கேட்குது. எனக்கு முன்பாக நீ உன்னுடைய உயிர், உடல் ஆரோக்கியம், அன்பு, பாசம், குடும்ப வாழ்க்கை எல்லாத்தையுமே தியாகம் பண்ணிவிடு. எதுவுமே பெருசு கிடையாது. எனக்கு முன்பாக இந்த இயந்திர அறிவியல் உலகிற்காக நீ உனது வாழ்க்கை, உனது உயிர், உடல் அனைத்தையும் தியாகம் செய்துவிடு. நான் தான் பெரியாடு அப்படின்னு சொல்லாமல் சொல்லி கொண்டிருக்கிறது, மிரட்டி கொண்டிருக்கிறது. நான் உயிரை எடுக்குது. நாம் உருவாக்கிய இந்த உலகமே நமது உயிரை எடுக்கிறது, நமது வாழ்க்கையை பறித்து கொண்டது. நாம் உருவாக்கிய இந்த இயந்திர அறிவியல் உலகம் நமது வாழ்க்கையை பறித்து கொண்டது, நமது உயிரை எடுக்க துடிக்கிறது, எடுத்து கொண்டிருக்கிறது. நிறைய உயிரை விலையாக கொடுத்துட்ருக்கோம். பல கோடி பேரோட உயிரை விலையாக கொடுத்துட்ருக்கோம். நோய்களோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். வீட்டுக்கு வீடு நோய்களால் பல கோடி பேர் சாகுறாங்க ஒவ்வொரு வருஷமும். தெரியுமா? 10 கோடி பேர் மேலே செத்துக்கிட்டே இருக்காங்க நோய்களால். சாகுறாங்க அத்தனை பேர் நோயால் தான் சாகுறாங்க. 70 வயசில் தான் சாகுறாங்க.
70 வயசில் செத்துடுறாங்க, 80 வயசில் செத்துடுறாங்க. அத்தனை பேரும் நோயால் தான் சாகுறாங்க. யார் இயற்கையாக சாகுறாங்க? ஒரு 120 வயசு வரைக்கும் இயற்கையாக எத்தனை பேர் சாகுறாங்க? ஒருத்தர் கூட சாகிறது கிடையாது. அப்போ அத்தனை பேரும் நோய்களுக்கு பலியாகி கொண்டிருக்கிறார்கள். அத்தனை பேரும் அத்தனை பேருடைய உயிரை கொடுத்தா தான் அத்தனை பேருடைய உயிரையும் விலையாக கேட்குது இந்த உலகம். இந்த உலகம் என்பது, இந்த உலகம்தான் பெருசு. நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய உயிர், ஆரோக்கியம், நம்ம உடல் ஆரோக்கியம், அன்பு, பாசம், கருணை, மனிதத்தன்மை, நேர்மை, இது எல்லாம் பெருசே கிடையாது. இந்த உலகத்தின் முன்பு, இந்த இயந்திர அறிவியல் உலகின் முன்பு நேர்மை, ஒழுக்கம், அன்பு, கட்டுப்பாடு, பாசம், மனிதத்தன்மை, இதெல்லாம் பெருசே கிடையாது. இந்த உலகத்துக்காக நம்ம எல்லாத்தையும் தியாகம் பண்ண வைக்கிற ஒரு உலகமாக இருக்கிறது. அந்த அளவுக்கு ரொம்ப கவர்ச்சியான உலகம், ரொம்ப ஆடம்பரமான உலகம். அதனால் அப்போது நம்ம எந்த வாழ்க்கை வாழ்ந்தால் நமது உடல் ஆரோக்கியம் நமக்கு பெருசாக தெரியணும். நாம் ஒரு வாழ்க்கை வாழ்கிறோன்னா நம்ம உடல் ஆரோக்கியம் பெருசாக தெரியணும், நம்ம குடும்பம் பெருசாக தெரியணும், அன்பு, பாசம், குழந்தைகளோடு வாழ்கிற அந்த வாழ்க்கை, விளையாடணும். விளையாட்டு தான் பெருசு. இன்றைக்கி விளையாட்டெல்லாம் நமக்கு பெருசாக தெரியலை. தினமும் விளையாடணும், தினமும் ஆடணும், பாடணும், அதெல்லாம் நமக்கு பெருசாக தெரியணும். அப்போது நாம் வாழ்கிற உலகம் ரொம்ப எளிதாக இருக்கணும். அது நமக்கு இன்றைக்கி காங்கிரீட் வீட்டில் படுத்தே கடந்து டிவி பார்க்குறதே திருப்தியை கொடுத்துருது. ஒரு நாள் ஃபுல்லாக 10 நாள் 1 மாதம் ஆனால் கூட தினமும் படுத்தே கடந்து நம்ம டிவி பார்க்கலாம், புது புது படங்களை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ திரைப்படங்கள் இருக்குது. அப்புறம் விரும்பியதை சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு நம்ம விளையாடணுங்கிற அவசியம் இல்லை, யார்கிட்டையும் பேசணுங்கிற அவசியம் இல்லை. இப்படியே நல்ல வேலைக்கு நல்ல கறி மீனுன்னு ஆக்கி சமைச்சு விதவிதமான புது புது திரைப்படங்களை பார்த்துட்டு அப்படியே ஒரு வாழ்க்கை கூட வாழ்ந்துடலாம். அந்த அளவுக்கு யார்கிட்டையும் பேசணுங்கிற அவசியம் இல்லை. அந்த மாதிரி இது நம்மை அடிமைப்படுத்துகிறது. மனித உறவு முறையே நமக்கு பெருசாக தெரியலை, மனுஷங்களே பெருசாக தெரியலை. அதனால தான் இன்றைக்கி மனுஷங்க நிறைய பேர் செத்தால் கூட அது கண்டும் காணாமல் போய்கிட்டே இருக்கும். மனுஷங்க கொடூரமாக நோய்களாலும் விபத்துகளாலும் குற்றங்களாலும் செத்தால் கூட நாம் அதை கண்டு காணாமல் போயிட்டே இருக்கும். நமக்கு அக்கறையே இல்லாமல் போச்சு. அப்போது எல்லாமே நமக்கு பெருசாக தெரியணும். மனுஷங்களோட உயிர், குடும்ப வாழ்க்கை, அப்புறம் நேர்மை, அன்பு, பாசம், மனிதத்தன்மை, கருணை, இரக்கம், எல்லாமே நமக்கு பெருசாக தெரியணும். அப்போது விளையாட்டு, ஆடுவதும் பாடுவதும் நமது உரிமை, வாழ்வுரிமை. விளையாடுவது நமது உரிமை, உடற்பயிற்சி செய்யணும், உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கணும், உடல் ஆரோக்கியம் நமக்கு பெருசாக தெரியணும். அப்படின்னா அப்போ நம்ம அதற்குன்னு ஒரு உலகம் இருக்குது. அதுதான் இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை. அங்கே நீங்கள் குடிசையில் தான் வாழ்வீங்க. குடிசையில் வாழ்கிற நீங்கள் அந்த வாழ்க்கையில் உங்களுக்கு எது பெருசு? அன்பு தான் பெருசு. அந்த வாழ்க்கை ஒரு குடிசையில் வாழ்கிற வாழ்க்கைங்க. நீங்கள் குடிசையில் வாழ்கிறீங்க, தினமும் குளிருக்காக நடுங்குறீங்க, நைட்டு தூங்கும்போது குளிருக்காக நடுங்குறீங்க, வெறும் காய்கறிகளையும் பழங்களையும் சாப்பிட்றீங்க. அந்த இடத்துல வாழ்க்கை வெறுமையாக தோணும். இந்த உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள் உங்களுக்கு கிடைக்காது, உப்பே கிடைக்காது. இட்லி பூரியே நீங்கள் சாப்பிட மாட்டீங்க. காலையில் இருந்துச்சா ஏதாவது மூலிகை, கீரை, காய்கறிகள், பழங்கள், பருப்புகள், கடலைகள், இப்படி தான் சாப்பிடுவீங்க. அப்போ அந்த வாழ்க்கை, அந்த குடிசையில் வாழ்கிற வாழ்க்கை, செருப்பே போட மாட்டீங்க, செருப்பே கிடைக்காது, ஆடையே கிடைக்காது, தங்கமே கிடைக்காது. இந்த தங்கத்துக்காக மக்கள் எல்லாத்தையும் இழக்கிறாங்க. அப்போ அங்கெல்லாம் தங்கமே கிடைக்காது. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் தங்கமே இல்லை. இருந்தாலும் அதுக்கு மதிப்பு இல்லை. பணங்கிறது கிடையாது, ஒரு ஆடம்பரமான உடைகள் கிடையாது, ட்ரெஸ் எல்லாம் கிடையாது. அப்படி இருக்கும்போது அந்த வாழ்க்கையில் உங்களுக்கு எது அப்போ அந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு உங்களுக்கு எது நம்பிக்கையை ஊட்டுகிறது? அப்படிப்பட்ட ஒரு குடிசையில் வாழ்கிற வாழ்க்கை, உங்களுக்கு செருப்பு இல்லாமல் நடந்து போவீங்க. அந்த வாழ்க்கையில் உங்களுக்கு வாழ்வதற்கு எது உங்களுக்கான நம்பிக்கையை கொடுக்கிறது அப்படின்னா அந்த குடும்ப வாழ்க்கை, கணவன், மனைவி, குழந்தைகள், அன்பு, பாசம், ஈவு, இரக்கம், கருணை, அது ஒற்றுமை, மனிதத்தன்மை, நேர்மை, கட்டுப்பாடு, ஒழுக்கம், உண்மையாக இருப்பது, இது எல்லாம் தான் சுதந்திரமாக வாழ்வது. அதுதான் உங்களுக்கு பெருசாக. அப்போ அதுதான் அந்த குடிசையில் வாழ்கிற வாழ்க்கையிலும் உங்களுக்கு வாழ்வதற்கான நம்பிக்கை தருகிறது. அந்த குடிசையில் வாழும்போது, இயற்கையோடு இணைஞ்சு விவசாயம் பண்ணும்போது, இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் விவசாயம் பண்ணும்போது உங்களுக்கு உங்கள் உடல் ஆரோக்கியம் தான் உங்களுக்கு பெருசாக தெரியும்.
உங்கள் உயிர் தான் உங்களுக்கு பெருசாக தெரியும், உங்களுக்கு அன்பு தான் பெருசாக தெரியும், பாசம் தான் பெருசாக தெரியும், குடும்பம் தான் பெருசாக தெரியும். இந்த குடிசையை விட குடும்பம் தான் மேலானது. இந்த குடிசை மேலானதுன்னு சொல்லுவீங்களா? என்னுடைய குடும்பத்தை விட எனக்கு இந்த குடிசை தான் மேலானதுன்னு சொல்லுவீங்க, சொல்ல மாட்டீங்க. குடிசையை விட என் குடும்பம் தான் மேலானது. ஆனால் இன்றைக்கி என்ன சொல்கிறீங்க? என் குடும்பத்தை விட எனக்கு இந்த காங்கிரீட் வீடு தான் பெருசு, அதனால் குடும்பத்தையே பிரிஞ்சுக்கிட்டு வெளிநாட்டுக்கு போயிடுறாரு. அது அந்த காங்கிரீட் வீடு கட்டுறதுக்காக குடும்பத்தை பிரிஞ்சுக்கிட்டு போயிடுறாரு. அந்த மாதிரி நம்மை அற்பமாக மாற்றுகிற, நம்மை அற்பமான ஒருவராக மாற்றுகிற, நமது உடல் ஆரோக்கியத்தை, உயிரை அற்பமாக மாற்றுகிற, கேவலமான ஒன்றாக சித்தரிக்கிற இந்த இயந்திர அறிவியல் உலகம் நமக்கு வேண்டாம். நம்மை கேவலப்படுத்துகிற இந்த இயந்திர அறிவியல் உலகம் வேண்டாம். நம்மை கேவலமாக காண்பிக்கிற இந்த உலகம்தான் பெருசான். நம்முடைய உடம்பு பெருசு இல்லையா? நம்முடைய வாழ்க்கை பெருசு கிடையாதான். நமக்கு அன்பு, பாசம், ஒற்றுமை அதெல்லாம் பெருசு கிடையாதான். இந்த உலகம்தான் பெருசான். இந்த இயந்திர அறிவியல் உலகம் தான் பெருசான். அப்படி நம்மை மாற்றுகிற இந்த உலகம் வேண்டாம். இந்த இயந்திர அறிவியல் உலகம் வேண்டாம். அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் நம்ம வாழணுமா என்ன? தொடர்ந்து வாழணுமா என்ன? இந்த உலகத்தை நம்ம முடிச்சிடும். இந்த உலகத்துக்கு நம்ம ஒரு முடிவு கட்டிடும். நாம் உருவாக்குன இந்த உலகம் நம்மளையே கேலியாக பார்க்குது, கேவலமாக பார்க்குது. நாம் தான் உருவாக்கணும் இந்த உலகத்தை. இந்த உலகம் நம்மளையே கேவலமாக பார்த்துட்ருக்கு, கேவலமாக பார்த்து சிரிக்குது. எனக்காக நீ உன் உயிரை கொடு, என்னில் வாழ்வதற்காக உனது உயிரை விலையாக கொடு அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட கேட்குது இந்த உலகம். உயிரை கொடுத்து தான் நீ இந்த உலகத்தை உருவாக்குன, உயிரை பணயமாக வச்சு தான் உருவாக்குன. அந்த உலகத்தில் வாழ்வதற்கு உனது உயிரே விலையாக கேட்கிறது இந்த உலகம். அப்படிப்பட்ட இந்த உலகத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? கொலை செய்ய வேண்டும். இந்த உலகத்தை அழிக்க வேண்டும். அப்படின்னா என்ன? வெடிகுண்டு வச்சு அழிக்க? அப்படி கிடையாது. வெடிகுண்டு வச்சு, அணுகுண்டு வச்சு, அணுவிலே வச்சு இந்த உலகத்தை அழிச்சிடலாமா? அப்போ நாமளும் தான் சேர்ந்து அழிஞ்சு போவோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த உலகத்துக்கு நம்ம வேட்டு வைக்கணும். இதோட வேறு எதுன்னு கண்டுபிடிக்கணும். இதோட ஆணி வேறு எது, இது என்ன நம்பிக்கையில் இது இந்த பூமியில் வேரூன்றி இருக்கிறது, அந்த நம்பிக்கைகளை கண்டுபிடித்து அந்த நம்பிக்கைகளை தகர்க்க வேண்டும். இதோட பலவீனம் என்ன? இந்த உலகத்தின் பலவீனம் என்ன? இந்த உலகத்தோட பலம் என்னது? ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு, ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு வேகமாக போயிடலாம். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வண்டியில் வேகமாக போயிடலாம், 2 வீலரில் வேகமாக போயிடலாம். இதுதான் பலம். இதோட பலவீனம் என்னது? அப்படி வேகமாக போகும்போது விபத்துகள் மூலமாக நிறைய பேர் செத்து போயிடுறாங்க. அதுதான் இந்த உலகின் பலவீனம். அந்த பலவீனத்தையே தூக்கிப்பிடி. அந்த பலவீனத்தை ஆயுதமாக எடு. இந்த உலகை வீழ்த்துவதற்கு இந்த உலகின் பலவீனத்தை ஆயுதமாக எடு. இந்த உலகத்தோட பலம் என்னென்னா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம், வேகமாக போகிறோம். அப்புறம் பொருட்களை ஏற்றி செல்கிறோம். பொருட்கள் எல்லாம் ஏற்றிக்கிட்டு இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறோம். அப்போ இந்த உலகத்தோட பலவீனம் என்னது? அப்படி வேகமாக போகும்போது இந்த நிறைய விபத்துகள் ஏற்படுது. மோட்டார் வாகன விபத்துகள் ஏற்படுது. அதனால 10 லட்சம் பேர் சாவுறாங்க. 10 லட்சம் பேருக்கு மேலே உடல் ஊனமடைகிறார்கள். அதுதான் இந்த உலகின் பலவீனம். அப்போ இந்த உலகின் பலம் எது? நல்ல சுவையான உணவுகள், மாமிச உணவு, மீன் உணவு, முட்டை உணவு, உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவு, இனிப்பு உணவுகள், இதெல்லாம் இந்த உலகின் பலம். இந்த உலகம் இதை வச்சு தான் நம்மளை மிரட்டிக்கிட்டு இருக்குது, இதை வச்சு தான் நம்மளை அடிமைப்படுத்துது. அப்போ இந்த உலகின் பலவீனம் எது? அதிலே இருக்குது. இதை சாப்பிட்றதுனால நோய்கள் பல கோடி பேர் சாப்பிட்றாங்க. இதுதான் இந்த உலகின் பலவீனம். அப்போ அதையே தூக்கு, ஒரு ஆயுதமாக தூக்கு. இந்த உலகை வீழ்த்துவதற்கு ஒரு அந்த காரணத்தை ஆயுதமாக தூக்கு, ஆயுதமாக மாற்று. இந்த உலகை வீழ்த்துகிற ஆயுதமாக, இந்த உலகின் பலவீனத்தை காரணமாக, உலகின் பலவீனத்துக்கு காரணமாக இருக்கிற அதையே நீ ஒரு ஆயுதமாக மாற்றி இந்த உலகை வீழ்த்தலாம். வாங்க, ஒரு காரணம். இந்த உலகம் ஏன் வீழ்ந்து போக வேண்டும், அதற்கான காரணத்தை சொல்லு. இந்த உலகத்துக்கு சொல்லுங்கள். நோயால் பல கோடி பேர் சாவறாங்க, விபத்துகளால் பல லட்சம் பேர் சாவறாங்க, இது வரைக்கும் கோடிக்கணக்கான பேர் செத்துருக்காங்க, குற்றங்களால் சாவறாங்க, போர்களால், கொலைகளால், இப்படி நிறைய பேர் குற்றங்களால் சாவறாங்க, குற்றங்களால் அவமானப்படுத்தப்படுறாங்க, அடிமைப்படுத்தப்படுறாங்க, அடிமைத்தனம். இப்படி இந்த உலகத்தோட இன்னொரு பக்கத்துக்கு வாங்க. இந்த உலகம் எதுக்காக ரொம்ப பெரிய இந்த உலகம் அப்படின்னு சொல்லி பெருமைப்பட்டுக்கிறீங்க. அப்போ இந்த உலகத்தோட இன்னொரு பக்கத்துக்கு வாங்க, கருப்பு பக்கத்துக்கு வாங்க. அது கருப்பு பக்கம், இந்த உலகின் கருப்பு பக்கங்கள். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரே சாவுது. இந்த குற்றங்களால், விபத்துகளால், நோய்களால் ஏகப்பட்ட பேர் சாகடிக்கப்பட்டு அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள்.
அதான் இந்த உலகத்தின் கருப்பு பக்கங்கள். அவமானப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், அடிமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கோடிக்கணக்கான பெண்கள் அடிமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆண்களும் பெண்களும் அவமானப்படுத்தப்படுகிறார்கள் இந்த தொழிலை செய்வதற்காக. ஆனால் அது எல்லாமே இருட்டு. அது யாருமே அதை யாருமே யாருமே அங்கே விளக்கு எரியவதில்லை, அங்கு விளக்குகள் எரிவதில்லை. அதை நாம் பார்ப்பதில்லை. அது எல்லாம் இருண்ட பக்கங்கள். ஆனால் எது வெளிச்சமாக தெரியுது? எது இந்த உலகத்தில் வெளிச்சம் போட்டு காட்டப்படுகிறது? கவர்ச்சியான விஷயங்கள் தான் வெளிச்சம் போட்டு காட்டப்படுகிறது. நல்லா சாப்பிட்றாங்க, சுவையாக உணவுலாம் சாப்பிட்றாங்க, அதெல்லாம் வெளிச்சம் போட்டு காட்டப்படுகிறது. ஆனால் அந்த உணவுகளை சாப்பிட்டனால நோய் உடல் பருமனாகி கிடக்குறாங்கள, அவங்கெல்லாம் இருண்ட பக்கங்களுக்கு போயிடுறாங்க. ஏன்னா வெளியில் தெரியக்கூடாது. அதெல்லாம் வெளியில் தெரிஞ்சிட்டாக்கா அதை போய் மக்கள் ரொம்ப உத்து பார்த்தாங்கன்னா இந்த உலகத்தின் மீது நம்பிக்கை போயிடும் அப்படின்னு சொல்லி அவங்களையெல்லாம் இருண்ட பக்கங்களில் தள்ளிடுறாங்க, இருட்டுக்குள்ளே தள்ளி விட்டுறாங்க. நீ வெளிச்சத்துக்கு வராத அப்படின்ட்டு, நீ வெளிச்சத்துக்கு வந்து விடாத அப்படின்னு சொல்லி அவங்கள இருண்ட பக்கங்களில் தள்ளி விட்டுறாங்க. அதுதான் இந்த உலகின் இருண்ட பக்கங்கள் தான் இந்த உலகின் பலவீனம். அதை நம்ம வெளிச்சம் போட்டு காட்டணும். இனிமேல் நம்ம அந்த வேலையை தான் செய்யணும். இந்த உலகை வீழ்த்துவதற்கு நாம் அந்த வேலையை நம்ம செய்யணும். நம்ம கடமை. அதை இந்த உலகம் நாம் அந்த வேலையை செஞ்சாலும் செய்யலைனாலும் இந்த உலகம் வீழ்ந்து போகத்தான் போகுது. ஆனால் நம்ம அந்த வேலையை செய்வோம். அந்த வேலையை நம்ம செஞ்சு தான் ஆகும். ஏன்னா அதுவும் இரவு பகல் மாதிரி தான். இரவு வரும், அப்புறம் விடியும் நாளைக்கு, அப்புறம் மறுநாள், அப்புறம் அன்னைக்கு இரவு மீண்டும் வரும். அது மாதிரி தான் இது எல்லாமே. இதெல்லாம் இப்போ இந்த இருண்ட பக்கங்களை நம்ம வெளிச்சம் போட்டு காட்டுறோம். இந்த உலகம் வீழ்ந்து போவதற்கான காரணங்களை நம்ம உலகத்துக்கு பிரச்சாரம் செய்யணும். அப்போ தான் ஏற்றுப்பாங்க. இந்த உலகம் வீழ்ந்து போகிறது நியாயமானது அப்படின்னு அப்போ தான் ஏற்றுப்பாங்க. இந்த உலகம் ஏன் வீழ்ந்து போக வேண்டும், ஏன் அழிந்து போக வேண்டும், இந்த இயந்திர அறிவு உலகம் ஏன் அழிய வேண்டும், அதற்கான காரணங்களை இந்த மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டணும். அந்த இருண்ட பக்கங்களில் உண்மைகளை நம்ம வெளிச்சம் போட்டு காட்டணும். அது எதிர்மறையான சிந்தனை கிடையாது, அதுதான் நேர்மறையான சிந்தனை. நான் எதிர்மறையாகவே பேசுகிறேன், நெகட்டிவாகவே பேசுகிறேன், இந்த பாசிட்டிவாக பேசுங்க அப்படிம்பாங்க பாருங்கள். இப்போ நீ ரோட்டில் ஓரமாக போ அப்படிங்கிறது இல்லைனா ஆக்சிடெண்ட் ஆயிரும் அப்படிங்கிறது எதிர்மறையான சிந்தனையா நேர்மறையான சிந்தனையா? அது நேர்மறையான சிந்தனை. நீ பாதுகாப்போடு வாழணும் அப்படிங்கிற அந்த சிந்தனை தான் அது. ரோட்டில் ஓரமாக போ அப்படிங்கிறது அப்போ நீ அதை பற்றி பேசவே கூடாது அப்படின்னா அது பாசிட்டிவான சிந்தனை கிடையாது. அது மாதிரி தான் இந்த உலகின் இருண்ட பக்கங்களை இந்த உலகத்துக்கு நாம் வெளிச்சம் போட்டு காட்டணும். அவங்க காட்டினா தான் இந்த உலகம் எவ்வளோ கொடூரமானதுன்னு தெரியும். கொடூரமான ஒரு அரக்க உலகம் இது. இந்த அரக்க உலகம் அழிய போகின்ற காலம் வரப்போகிறது. அதுக்காக வீதியில் இறங்கி போராடணுங்கிற அவசியம் இல்லை. எல்லாருமே இந்த உலகத்தால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நோய்களால் வீட்டுக்கு வீடு நோயினா எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த உலகத்தால். விபத்துகள், நோய்கள், அவமானங்கள், அடிமைத்தனங்கள். இன்றைக்கி வேலை பார்க்க போகிறீங்க பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக. ஒரு மேலதிகாரி அவர் சொல்கிற வேலையெல்லாம் நீங்கள் செய்யணும். அவர் என்ன உங்கள் உடன் பிறந்தவரா இல்லை உங்கள் அப்பாவா அம்மாவா? அவர் சொன்னது எல்லாத்தையும் செய்யணும். அவர் உங்களை திட்டுவார், பயமுறுத்துவார், வேலையை விட்டு தூக்கிடுவேன்னுவார். அவர் என்ன உங்கள் அப்பாவா அம்மாவா சித்தப்பாவா பெரியப்பாவா? ஆனால் அவர் யாருமே கிடையாது, உனக்கு சொந்தக்காரங்க கிடையாது. ஆனால் அவர் சொன்னால் நீங்கள் செய்யணும். காரணம் அடிமைத்தனம். அந்த மாதிரி நம்மெல்லாம் ஒரு பணைய கைதிகள், பணக்கைதிகள். பணத்தை சம்பாதிப்பதற்காக பணயமாக வைக்கப்பட்ட கைதிகள் நாமெல்லாம் இந்த இயந்திர அறிவியல் உலகில். அதனால் நாம் இந்த உலகத்தை பிரச்சாரம் பண்ணி இந்த உலகம் பாருங்கள், இப்போ இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஏதாவது நீ பிரச்சாரம் பண்ணியிருக்கீங்களா? இந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்கு வாங்க போகலாம் அப்படின்னு. சரி வாங்க போகலாம் அப்படின்னா எங்கே கூப்பிட்டு போவீங்க அவங்கள? நீங்கள் போராடுறீங்க, மக்களை கூப்பிட்றீங்க, மக்களே மனம் திரும்புங்கள், இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்கு போகலாம், இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை சமீபத்தில் நமக்காக காத்திருக்கிறது, வாங்க மனம் திரும்புங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கள கூப்பிடலாம். சரி வாங்க போகலாம் அப்படின்னு அவங்க வந்தாங்கன்னா எங்கே கூப்பிட்டு போவீங்க? எங்கே தயாராக இருக்குது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை என்பது? நீங்கள் என்ன தயாராக உருவாக்கி வச்சுருக்கீங்களா? இல்லை. அப்போது இதெல்லாம் அந்த காலம் வரும், தானாக ஒரு மாறுதல் நடக்கும். மக்கள் போதும், இந்த உலகம் போதும், எல்லாரும் இதில் என்ன தான் இருக்குது, புதுசாக என்ன தான் இருக்குது அப்படின்னு எல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க. அடுத்து என்னங்கன்னு பார்த்துட்டே இருக்காங்க. அடுத்து என்ன சந்தோஷம் இந்த உலகத்தில் இருக்குது, புதுசாக என்ன புதுமை இருக்குது,
சரி, அதை தெரிஞ்சுக்கிறதுக்காவது நம்ம உயிரையும் உடலையும் பணயமாக வைக்கிறோம். அதையும் தான் தெரிஞ்சுப்போமே. ஏன்னா வரலாற்றில், மனிதகுல வரலாற்றிலே இப்போ தான் இது மட்டும் தான் ஒரு தடவை தான் நடக்கும். இந்த முயற்சி இன்றைக்கி நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு முயற்சி இருக்குது பாருங்கள், பரிசோதனை முயற்சி இதெல்லாம். இது ஒரு தடவை தான். திரும்ப திரும்ப நம்ம மீண்டும் இந்த உலகம் செயலிழந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்கு போவோன்னு வச்சுக்கோ, காடுகளில் போயிடுவோம். அப்புறம் திரும்பவும் மக்கள் புறப்பட்டு திரும்பவும் இப்படி ஒரு உலகத்தை உருவாக்குவாங்க, ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அப்புறம் திரும்பவும் மக்கள் திரும்பவும் காடுகளுக்கு போயிடுவாங்க. ஒரு 100-200 வருஷம் காடுகளில் வாழ்வாங்க. திரும்பவும் இந்த இயந்திர அறிவியல் உலகத்தை உருவாக்குவாங்க. திரும்பவும் வானத்தில் பறக்கிற மாதிரி, விமானத்தில் போகிற மாதிரி, சேட்டில். அப்படி கிடையாது. இதெல்லாம் ஒரு தடவை தான். ஒரு தடவை தான். நீங்கள் உங்கள் வயசில் நீங்கள் 19 வயசு 20 வயசுங்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஒரு தடவை தான் நடக்கும். 20 வயசுங்கிறது ஒரு தடவை தான் வரும். அதுமாதிரி ஒவ்வொரு நாளும் ஒரு தடவை தான் வருது. உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒரு தடவை தான் வரும். அது மாதிரி மனித உள்ள வரலாற்றில் நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கை இருக்குது பாருங்கள், இந்த உலகம் இருக்குது பாருங்கள், இது ஒரு தடவை தான் வரும். ஒவ்வொரு நாளும் ஒரு தடவை தானே வருது. ஒவ்வொரு நொடியும் ஒரு தடவை தான் வரும். அதுபோல் நாம் வாழ்கிற இந்த இயந்திர அறிவியல் உலகம் இது ஒரு தடவை தான். இது மாதிரி இப்போ வீழ்ந்து போச்சுன்னா, இந்த உலகம் வீழ்ந்து போச்சு, இந்த எல்லாமே வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு, மீண்டும் மக்கள் காடுகளை நோக்கி விவசாயம் பண்ணுறணும், அப்புறம் திரும்ப ஒரு நாள் இதை உருவாக்க மாட்டாங்க. திரும்பவும் பள்ளிக்கூடங்களை கட்டி திரும்பவும் இந்த மாதிரி நடைமுறைகளெல்லாம் உருவாக்க மாட்டாங்க. ஒரு முறை வீழ்ந்து போனால் அவ்வளோதான், வீழ்ந்து போனது தான். ஒரு முறை வீழ்ந்து போனால் அத்தோடு அது விழுந்து போய்விட்டது. வீழ்ந்து விட்டது, அழிந்து விட்டது, முடிந்து விட்டது அதன் கதை. நீங்கள் இறந்து போனால் நீங்கள் திரும்பவும் உயிர் வர்றது இல்லை. நீங்கள் இறந்து போயிட்டீங்கன்னா மீண்டும் நீங்கள் வரப்போவதில்லை. அதுபோல தான் இந்த இயந்திர அறிவியல் உலகமும், இது முடிந்து போய்விட்டால் மீண்டும் இந்த உலகத்தை திரும்பவும் உயிர்ப்பிக்கவே முடியாது. அதனால் நீங்கள் உயிரோடு வாழ்கிறது, அதுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது. ஆனால் நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் இறந்து போவீங்க. அது மாதிரி இந்த இயந்திர அறிவியல் உலகம் இது ஒரு தடவை தான் வரும். ஆனால் இது கண்டிப்பாக இறந்து போகும். இந்த வாழ்க்கை இறந்து போகும். இது அந்த மாதிரி ஒரு செயற்கையான ஒரு உலகம். அந்த மாதிரி அது இயற்கையாகவே தானாகவே நடக்கும். நாம் போய் புரட்சி பண்ணி, ஆனால் புரட்சிங்கிறது எப்படி நடக்கும்னா, இப்போது இந்த உலகத்தில் புரட்சி நடந்துக்கிட்டு தான் இருக்குது, மாற்றங்கள் நடக்குது. கண்டிப்பாக அப்போ புரட்சி நடக்குதுன்னு அர்த்தம். புரட்சின்னா என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, மேடை போட்டு பேசி, ஆர்ப்பாட்டம் பண்ணி, கோரிக்கை வச்சு, போராடி, அதன் மூலமாக தான் புரட்சி நடக்கும்னு நினச்சிட்ருக்காங்க. அப்படி கிடையாது. புரட்சி அமைதியாகவும் நடக்கும். இன்றைக்கி படிச்சிருக்காங்க. அப்போ இன்றைக்கி நிறைய பேர் படிக்கிறாங்க. எல்லாம் உலகத்தில் எல்லாருமே படிக்கிறாங்க, முன்னேறுறாங்க. அப்போ இந்த புரட்சி என்ன வீதியில் போராடியாக வந்தது. இது இயல்பாகவே மக்கள் ஒரு அமைதியான புரட்சி நடந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி காதல்னாலே இங்கே அனுமதிக்கவே மாட்டாங்க. காதல் கல்யாணம்னாலே அனுமதிக்க மாட்டாங்க இந்தியாவிலலாம். அப்படி இருக்கும்போது இன்றைக்கி அப்போ உலகம் முழுமே அப்படி தான் இருந்தது 50 வருஷத்துக்கு முன்னாடி. இன்றைய காலகட்டத்தில் காதலுக்கு இங்கே யாரும் பெருசாக தடையாக இருக்கிறது இல்லை. அப்போ இதெல்லாம் ஒரு புரட்சி. இந்த மாற்றம் எப்படி நடந்தது? இதுக்காக நம்ம என்ன வீதிக்கு போராடினோமா என்ன? காதலுக்கு சுதந்திரம் வழங்குங்க அப்படின்னு சொல்லி யாரோ கையெழுத்து போட்டு இனிமேல் காதலிக்கிறேன்னு சொல்லி அனுமதி கொடுத்தாங்களா என்ன? இதெல்லாம் தானாக நடக்குது. நிறைய புரட்சி தானாகவே நடக்குது. இப்போ ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நிறைய புரட்சி நடக்குது. இப்போ எனக்கு சின்ன வயசில் இப்போ சாதியை ஒழிக்கிறது ஒரு புரட்சின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சாதியை ஒழிக்கணும்னா அது ஒரு பெரிய புரட்சியே தேவை. மதங்களை ஒழிக்க வேண்டுமென்றால் மிகப்பெரிய புரட்சியே தேவை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ என் வாழ்க்கையில் எனக்கு சின்ன வயசில் நான் சாதி நம்பிக்கையோடு இருந்தேன். இன்றைக்கி என் சாதி நம்பிக்கையே எனக்கு இல்லை. என் சாதி என்னன்னு கேட்டால், திடீர்னால கேட்டால் எனக்கு மறந்துடும். காரணம் என்னென்னா, அது இன்னும் சர்டிஃபிகேட்டில் இருக்குது. அதை வேண்டான்னு நான் ஒரு வாட்டி மனு எழுதி கொடுத்தேன். அதை யாரும் இந்த தாசில்தார் தூக்கி குப்பைத்தட்டில் போட்டார். சாதி இல்லாதவர் என்கிற சான்றிதழை, மதத்தில் நம்பிக்கை இல்லாதவர் என்கிற சான்றிதழை எனக்கு கொடுங்கன்னு நான் கேட்டேன். ஒரு விண்ணப்பம் எழுதி, விரிவாக விண்ணப்பம் எழுதி கொடுத்தேன். அந்த 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 தாசில்தார் குப்பைத்தொட்டில் போட்டார் அந்த விண்ணப்பத்தை. அதனால் சாதி மீது எனக்கு நம்பிக்கை கிடையாது இன்றைக்கி. அப்போ சின்ன வயசில் எனக்கு சாதி நம்பிக்கை இருந்தது. சாதியில் தீவிரமான நம்பிக்கை இருந்தது. இந்த சாதியில் பிறந்ததுக்காக நான் பெருமைப்படுறேன்ற மாதிரி அளவுக்கு நம்பிக்கை. அப்போ இன்றைக்கி பார்த்தா சாதி நம்பிக்கையே எனக்கு இல்லை. இதுதான் என் வாழ்க்கையில் நடந்த புரட்சி. நான் இதுக்காக வீதியில் இறங்கியா போராடினேன். நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஆராய்ச்சி பண்ணேன். மதத்தின் மீது எனக்கு சின்ன வயசில் நம்பிக்கை இருந்தது.
ஒரு ஒரு இந்து மதத்தில் இருந்தது, அப்புறம் கிறிஸ்தவ மதத்தின் மீது ஒரு நம்பிக்கை இருந்தது, அப்புறம் பார்த்தா இப்போ நம்பிக்கை இல்லை. சின்ன வயசுலேயே அந்த நம்பிக்கை போச்சு. இதுதான் என் வாழ்க்கையில் நடந்த புரட்சி. இப்படி நிறைய பேர் ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் ஒரு புரட்சி நடக்குது. பாருங்கள், என் வாழ்க்கையில் இருந்த என்னுடைய வாழ்க்கையில் இருந்த மதத்தை நான் அழித்து விட்டேன். என்னிடத்தில் இருந்த மத நம்பிக்கையை அழித்து விட்டேன். ஒரு மதத்தையே அழிச்சிட்டேன் பாருங்கள். என்கிட்ட இருக்கிற மத நம்பிக்கையை அழிச்சிட்டேன். என்கிட்ட இருக்கிற சாதி மீது எனக்கு இருந்த நம்பிக்கையை அழித்து விட்டேன். எவ்வளோ பெரிய புரட்சி எனக்குள்ளே நடந்திருக்கு பார்த்தீங்களா? அப்போ இந்த புரட்சி நிறைய பேர்கிட்ட நடக்குது. நீங்கள் நினைக்கிறீங்க வெளியில் தான் அந்த சாதி மதம் அதை ஒழிப்பதற்கு பெரிய புரட்சி தேவைன்னு நினைக்கிறீங்க. ஆனால் நிறைய புரட்சி நடந்துக்கிட்டு இருக்குது. சாதி நம்பிக்கை இல்லாத அத்தனை பேரிடமும் அந்த புரட்சி நடந்திருக்கிறது. மத நம்பிக்கை இல்லாத அத்தனை பேரிடமும் அந்த புரட்சி நடந்திருக்கிறது, நடந்து கொண்டு இருக்கிறது. புரட்சின்னா அது வீதியில் இறங்கி கோஷம் போடுறது மட்டும் புரட்சி கிடையாது. அதெல்லாம் சும்மா வெளிப்படையான புரட்சி. உண்மையான புரட்சி இது தான். உண்மையான புரட்சி. இன்றைக்கி ஒரு காலத்தில் ஒரு நாட்டினர் இன்னொரு நாட்டுக்கு இடையில் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி நம்ம இன்னொரு நாட்டுக்கு சுற்றுலா பயணியாக போகிறோம். அந்த நாட்டுக்காரங்க நம்மளை இன்முகத்தோடு வரவேற்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய மாறுதல்! இது எவ்வளோ பெரிய புரட்சி பாருங்கள். ஒரு தனி அந்த மனித மனங்களில் ஏற்படுகிற மாற்றம் தான் அது மிகப்பெரிய புரட்சி, உண்மையான புரட்சி அது. இப்போ அப்போது அந்த மாதிரியான புரட்சி இங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது மாதிரி நம்ம இந்த உலகத்தை இயந்திர அறிவு உலகை வீழ்த்துவதற்கு, அழிப்பதற்கு நம்ம வீதியில் இறங்கி போராடணுங்கிற அவசியம் இல்லை. நான் புரிஞ்சுக்கிட்டாலே போதும். இப்போ பாருங்கள், எனக்குள்ளே இந்த உலகத்தை நான் அழிச்சிட்டேன். நான் எப்படி சாதியை அழித்தேனோ, எனக்குள்ளே இருந்த சாதி நம்பிக்கையை நான் எப்படி அழித்தேனோ, அழிப்பதற்காக எனக்குள் நான் ஒரு புரட்சியை நான் நிகழ்த்தினேன். எனக்குள்ளே இருக்கிற ஒரு மத நம்பிக்கையை நான் அழித்தேன். மத நம்பிக்கை அழிப்பதற்காக எனக்குள்ள ஒரு புரட்சியை நான் நிகழ்த்தினேன். வெளியிலே அதுக்கு தகுந்த மாதிரி நான் வெளியிலேயும் மத சடங்குகளுக்கு நான் உடன்பட மாட்டேன். மத நம்பிக்கைகளுக்கு நான் உடன்பட மாட்டேன். எனக்குள்ள ஒரு நம்பிக்கை, எனக்குள்ள ஒரு புரட்சி நடந்திருக்கு. அப்போ அதன்படி நான் வெளியிலேயும் எங்கேயும் மத வழிபாட்டு தலங்களுக்கு, மத நம்பிக்கைகளுக்கு நான் உடன்பட மாட்டேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் உடன்பட மாட்டேன். அப்போ எனக்குள்ளே ஒரு புரட்சி நடந்திருக்கு. இதுதான் உண்மையான புரட்சி. நல்லா கவனிச்சிக்கோங்க. இப்போ புரிஞ்சிச்சா புரட்சினா என்னென்னு புரிஞ்சிச்சா? இந்த புரட்சி ஒவ்வொருத்தரையும் நடக்குது. எனக்குள்ளே இருந்த சாதியை நான் ஒழிச்சிட்டேன். எனக்குள்ளே இருந்த மதத்தை நான் ஒழிச்சிட்டேன். அதுமாதிரி எனக்குள்ளே இருந்த நோய்களையும் ஒழிச்சிட்டேன். நோய்களுக்கு காரணமான நோய்கள் எதற்கான என்ன காரணம், அதை ஒழிப்பதற்காக தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். நோய்கள் எப்படியெல்லாம் உருவாகுது. அப்போது எனக்குள்ள ஒரு ஆரோக்கியத்தை நிலைநாட்டுவதற்காக நான் ஒரு புரட்சியை நிகழ்த்தி எனக்குள்ளே இருந்த ஒரு நோய்கள் வருவதற்கான ஒரு நம்பிக்கை, அதை நான் ஒழிக்கிறேன். அது ஒரு புரட்சி. இப்படி நிறைய புரட்சிகள் எனக்குள்ளே நடக்குது. ஏற்றத்தாழ்வுகளுக்கு எதிராக நான் நிகழ்த்திய ஒரு புரட்சி. இன்று நான் சமத்துவத்தை விரும்புகிறேன். ஆடம்பரமான வாழ்க்கையை விரும்புவதில்லை, ஏற்றத்தாழ்வுகளை விரும்புவதில்லை, வேறுபாடுகளை விரும்புவதில்லை. நான் சமத்துவத்தை விரும்புகிறேன். ஆண் பெண் சமத்துவத்தை விரும்புகிறேன். அதற்காக நான் எனக்குள் ஒரு புரட்சியை நிகழ்த்தியிருக்கிறேன். இப்படி நிறைய பேர் வாழ்க்கையில் புரட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகத்தை வீழ்த்துவதற்கு நாம் வீதியில் இறங்கி போராட வேண்டிய அவசியம் இல்லை. இது எனக்குள்ள இந்த இயந்திர அறிவியல் உலகத்தின் மேலே எனக்கு நம்பிக்கை கிடையாது. அப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகம் எனக்குள், இந்த இயந்திர அறிவியல் உலக நம்பிக்கை, இந்த உலகத்தின் மீது நான் வைத்திருந்த நம்பிக்கை, நான் எனக்குள் வைத்திருந்த நம்பிக்கையை நான் வீழ்த்தி விட்டேன். அப்போ அதுதான் நான் என் வீடியோவில் பதிவு பண்ணுறேன். என்னுடைய வீடியோ பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக அது உண்மைங்கிறது உங்களுக்கு புரியும். அந்த மாதிரி புரட்சிங்கிறது இப்படி தான் நடக்கும். எனக்குள் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இந்த உலகத்தை பற்றின வெறுப்பு இருக்குது. இந்த உலக வாழ்க்கை, இந்த இயந்திர அறிவியல் உலகத்தை பார்த்து எல்லோரும் வாய் பழந்து வியந்து போய் ஒன்றும் நிற்கலை. வெறுப்பாக இருக்குது. நிறைய பேர் வெறுத்து போய் என்னடா வாழ்க்கை இது அப்படின்ட்டு புதுசாக கண்டுபிடிக்கிறானுங்க. அது ரிப்பேர் ஆகுது, அதை எடுத்துகிட்டு போய் சர்வீஸ் சென்டருக்கு போக வேண்டியிருக்கு. ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சி அதுக்கு நம்மளை அடிமையாக்கிட்டு அப்புறம் அதுக்கு ரிப்பேர் ஆகுனா அதை போய் தூக்கிட்டு ஓட வேண்டியிருக்கு. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க வேண்டியிருக்கு. புதுசாக நம்ம கற்றுக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. புதுசாக டெக்னாலஜியை கற்றுக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. சுமையாக இருக்குது, ஒரு எரிச்சலாக இருக்குது, சுமையாக. லேப்டாப்பு, மொபைல் ஃபோனு, டிவி, அதுக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன், அதையும் தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை கற்றுக்க வேண்டியது இருக்குது. இதுக்கே வாழ்க்கை இதை கற்றுக்கிறதுக்காகவே நம்ம வாழ்க்கையை வாழ வேண்டியது இருக்குது. மனுஷங்களோட பேசுகிறதுக்கும் எப்படி பேசணுங்கிறத கற்றுக்கிறதுக்கு கூட இங்கே அவகாசம் இல்லை. மனித உறவு முறைகளை படிப்பதற்கு, கற்றுக்கொள்வதற்கு இங்கே வாய்ப்பு இல்லை, அனுமதி இல்லை, நேரம் இல்லை. அந்த மாதிரி
இந்த உலகத்தை பற்றின எதிர்மறையான சிந்தனை. எல்லோரும் புலம்புறாங்க இந்த உலக வாழ்க்கை. இன்றைக்கி இந்த ஒரு விபத்தின் மூலமாக ஒருத்தர் இறந்து போகும்போது அவங்க கதறி துடிக்கிறாங்க பாருங்கள். ஒரு விபத்தின் மூலமாக ஒரு குடும்பமே இறக்குது, ஒரு மோட்டார் வாகன விபத்து மூலமாக. அல்லது ஒருத்தர் இறக்குறாங்க, 2 பேர் இறக்குறாங்க. அப்போது அவங்க கதறாங்க பார்த்தீங்களா? அது எல்லாமே இந்த உலகத்துக்கு எதிரானது, இந்த இயந்திர அறிவியல் உலகத்துக்கு எதிரானது. நோய்கள் மூலமாக ஒவ்வொருத்தரும் நோய்களால் நிறைய பேர் சாவறாங்க, நோய்களால் புலம்புறாங்க பாருங்கள். அந்த புலம்பல்கள் எல்லாமே இந்த புரட்சி தான். இந்த உலகத்தை, இந்த இயந்திர அறிவியல் உலகம், இந்த பாழாப்போன இந்த இயந்திர அறிவியல் உலகத்துக்கு எதிராக நிகழ்த்தப்படுகிற புலம்பல்கள், புரட்சிகள், அதெல்லாம் விதைகள், சாபங்கள். சாபம் விடுறான் பாருங்கள். இப்போ ஒருத்தன் வண்டியில் அடிபட்டுருச்சு, அந்த வண்டியில் அடிபட்டவன் வேகமாக போயிட்டான், அடித்து போட்டு வேகமாக போயிட்டான். இந்த ரோட்டில் பணமாக கிடக்குறாங்க. அந்த குடும்பத்தினர் வந்து சாபம் விடுறாங்க அந்த அடித்து போட்டவனை. அது அந்த அடித்து போட்டவனுக்கு எதிராக விடப்படுகிற சாபம் அல்ல. இந்த வாகனங்கள், இந்த இயந்திர அறிவியல் உலகம், இதற்கு எதிராக விடப்படுகிற சாபம். இந்த வாகனங்களுக்கு எது காரணம்? இந்த இயந்திர அறிவியல் உலகம் தான் காரணம். நம்ம காடுகள் தான் நமது வாழ்விடம். அதையெல்லாம் விட்டுட்டு நம்ம இங்கே வந்தோம் பார்த்திங்களா, இந்த உலகத்தை நம்பி. அப்போ இந்த உலகத்துக்கு எதிராக அந்த அந்த விபத்தின் மூலமாக இறந்து போன அந்த குடும்பத்தினர் விடப்படுகிற சாபம் தான் அந்த சாபம். என் பிள்ளை இப்படி அடித்து போட்டு போயிட்டியே, நீ விளங்குவியா அப்படிங்கிறாங்கல்ல. விளங்கு, நாசமாக தான் போவ அப்படின்னு சொல்லி என் பிள்ளைய இப்படி அநியாயமாக சாகடிச்சிட்டியே அப்படின்னு புலம்பி சாபம் விடுறாங்க. அது இந்த இயந்திர அறிவியல் உலகத்துக்கு எதிராக விடப்படுகிற சாபம், புலம்பல்கள், கதறல்கள். இன்றைக்கி நோயினால் புலம்புறீங்களா? ஐயோ வலிக்குது, அம்மா வலிக்குது, நோய், ஐயோ வயிறு வலிக்குது, ஐயோ சுகரு, தலை சுற்றுது, அது சுற்றுது, ஒரே ஒரே இருமல், மூக்கடைப்பு, நைட்டெல்லாம் தூங்க முடியல, தூக்கமே வரமாட்டேங்குது, நடக்க முடியல, முட்டி வலிக்குது, நெஞ்சு வலிக்குது, ஐயோ அம்மா அப்படின்னு புலம்புறாங்க பாருங்கள். நோயால் வலி தாங்க முடியலையே. புற்றுநோயால் போய் கரண்ட் வைக்கிறாங்க, புற்றுநோயால் கரண்ட் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படி இது எல்லாமே பார்த்திங்கன்னா வலியால் துடிக்கிறாங்க. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க சரியாயிடும் அப்படின்னு சொல்லி கை உடஞ்சி போன கையை கட்டுறாங்க, எல்லாம் கதறாங்க, வலியால் துடிக்கிறாங்க. எல்லாமே இந்த இயந்திர அறிவியல் உலகத்துக்கு எதிரான கதறல்கள், புலம்பல்கள், புகார்கள், குற்றச்சாட்டுகள். இந்த இயந்திர அறிவியல் உலகத்துக்கு எதிரான குற்றச்சாட்டுகள். இது எல்லாமே நோயாளிகளுடைய கதறல்கள், நோயாளிகளோட விபத்துகளால் பாதிக்கப்பட்டவங்களுடைய சாபங்கள், நோயாளிகளோட மரணங்கள். அந்த குடும்பமே அலறுது பாருங்கள். ஐயோ என்னை விட்டு போயிட்டீங்களே அப்படிங்கிறாங்க பாருங்கள். சின்ன வயசில் போயிட்டீங்களே, அப்போ இது எல்லாமே இந்த இயந்திர அறிவியல் உலகத்துக்கு எதிரான போராட்டம்னா அப்படி போராடுவோம் இறுதி வரை போராடுவோம் அப்படி மட்டும்தான் இருக்கணும், அப்படி கிடையாது. இந்த மாதிரி புலம்பல்கள், இது எல்லாமே போராட்டம் தான். இதெல்லாம் அவநம்பிக்கைகள். மக்கள் புலம்புறாங்க, என்னடா வாழ்க்கை இது, மிஷின் மாதிரி இருக்குது இந்த வாழ்க்கை, என்னடா இது வாழ்க்கை. அப்போல்லாம் நம்ம எப்படி இருந்தோம்ல, ஜாலியாக இருந்தோம், அப்போல்லாம் ஒற்றுமையாக இருந்தோம், கிராமத்தில் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தோம், இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமேன்னு ஒவ்வொருத்தரும் புலம்புறாங்க பாருங்கள். அது எல்லாமே போராட்டம் தான். அந்த புலம்பல்கள் அத்தனையுமே போராட்டம், இந்த இயந்திர அறிவியல் உலகத்துக்கு எதிரான போராட்டங்கள். அதெல்லாம் தான் இந்த உலகம் வீழ்ந்து போவதற்கு காரணம். இப்போ நான் நேரடியாக சொல்கிறேன், இந்த அந்த புலம்பல்களுக்கு ஒரு நேரடி விளக்கம் கொடுக்குறேன். அப்போ என்னுடைய கருத்துக்கள் அப்போ எதை சார்ந்தது அப்படின்னா, இது வந்து சின்ன வயசில் எனக்கு இருந்த புலம்பல்களுக்கு இன்றைக்கி நேரடி விளக்கம் இந்த உலகத்துக்கு நான் கொடுக்குறேன். நேரடியாக அதை வந்து அதாவது ஒரு வீட்டில் புகஞ்சிக்கிட்டு இருக்கும், ஒரு பிரச்சனை வந்து புகஞ்சிக்கிட்டு இருக்கும். அந்த பிரச்சனையை வந்து தெருவுக்கு கொண்டு வருவாங்கள்ல, அது மாதிரி தான் நான் வந்து தெருவுக்கு கொண்டு வரேன். இந்த உலகத்தில் மறைஞ்சு கிடக்கிற பிரச்சனையை தெருவுக்கு கொண்டு வரேன், நீதிமன்றத்துக்கு இழுத்துட்டு வரேன். எடுத்துகிட்டு வா அந்த உலகத்தை, நம்மளை வந்து ஏமாற்றி நம்மளை சாகடிக்கிற, இன்பம் இல்லாமல் செய்கிற, மகிழ்ச்சி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ நிர்பந்திக்கிற இந்த கேடுகட்ட அந்த உலகத்தை அந்த நீதிமன்றத்துக்கு கூட்டுவா, அந்த ஊர் பஞ்சாயத்துக்கு கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லி, தெருவுக்கு கூட்டிகிட்டு வா அதை அப்படின்னு சொல்லி இழுத்து முன்னாடி வைக்கிறேன். நேரடியான ஒரு விளக்கம் உங்களுக்கு கொடுக்குறேன். இதுதான் இந்த உலகம். நீங்கள் நல்ல உலகம்னு சொல்கிறீங்களே, இந்த உலகத்தோட மூஞ்சை பாருங்கள், இந்த உலகத்தோட மோரக்கட்டையை பாருங்கள், அந்த பல்லை பாருங்கள், எவ்வளோ ரத்தக்கரை. இந்த உலகத்தின் இந்த இயந்திர அறிவியல் உலகின் அந்த கோரைப்பற்களை பாருங்கள், எவ்வளோ ரத்தக்கரை இருக்குது. அந்த கண்களில் பாருங்கள், கருணையே இல்லை. கருணை இல்லாத இந்த உலகத்தை பாருங்கள். அருள் இல்லாத, அன்பு இல்லாத, பாசம் இல்லாத இந்த மிருகத்தனமான அந்த உலகத்தின் அந்த விழிகளை பாருங்கள், கண் விழிகளை பாருங்கள், அந்த பற்களை பாருங்கள், இரத்தக்கரை,
பற்கள் உடஞ்சி போயிருக்கு. எலும்புகளை கடித்ததால் அந்த பற்கள் உடஞ்சி போச்சு. அவ்வளோ கொடூரமாக கடிச்சிருக்காங்க. அந்த பல்லை பாருங்கள், அந்த சிரிப்பை பாருங்கள், அரக்க சிரிப்பு, கொடூரமான சிரிப்பு. இன்னும் எத்தனை பேரை சாகடிப்பதற்கு, எத்தனை பேரை சாப்பிட்றதுக்கு காத்திருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லி தெருவில் எழுந்து நிப்பாட்டுறேன். சரி, இவ்வளோ தானே நான் என்னுடைய வேலை, இவ்வளோ ஒரு வருஷம் கிட்டத்தட்ட. ஆனால் நான் 20 வருஷமாக இந்த வேலையை பார்த்துருக்கணும். என்னுடைய வேலையே அதுதான். இந்த உலகம் எவ்வளோ கேவலமான உலகங்கிறது இந்த உலகத்துக்கு சொல்ல வேண்டியது தான் என்னுடைய வேலையை. நான் அதை செய்யாமல் விட்டுட்டேன். என் கடமையை மறந்துட்டேன். கடமையை மறக்கலை, தவறிட்டேன், வழி தவறி போயிட்டேன். அதற்கு நிறைய நியாயமான காரணம்லாம் இருக்குது. நான் வந்து ஒரு 20-30 வருஷமாக நான் அதற்காக தான் பிறந்தேன். எனது பிறப்பின் எனது வாழ்நாள் கடமை அதுதான். அது சிலர் வந்து பிறவிலே அவங்க லட்சியத்தை கண்டுபிடிப்பாங்க பாருங்கள், அந்த மாதிரியான ஒரு ஆள் தான் நான். சின்ன வயசுலேயே எனக்கு இந்த உலகத்தை நான் அப்படி தான் பார்த்துருக்கேன். இந்த உலகம் வந்து சின்ன வயசுலேயே நான் இன்றைக்கி என்ன சிந்தனையோடு இருக்கணும், இதோட ஆரம்ப கட்ட அறிகுறிகளை என் சின்ன வயசுலேயே நான் பார்த்துருக்கேன். இந்த உலகை வீழ்த்துவதற்கு எனக்கு சின்ன வயசுலேயே எனக்குள்ளே அந்த பொறி இருந்துச்சு. அதை நான் பற்ற வைக்காமல் விட்டுட்டேன். ஆனால் புகஞ்சிக்கிட்டே இருந்தது. இப்போ தான் கொஞ்சம் லைட்டாக எல்லாம் முடிய போகிற காலத்தில் என்னுடைய சிந்தனைகளை நான் உங்கள் முன் வைக்கிறேன். என்னுடைய கருத்துக்களை நான் உங்கள் முன் வைக்கிறேன். அப்போ நான் வந்து என்னுடைய சிந்தனையே போதுமானது. நான் ஒரு களத்தில் இறங்கி வேலை செஞ்சுருந்தேன்னா, நான் கடந்த ஒரு 30-40 வருஷமாக களத்தில் இருந்து வேலை செஞ்சுருந்தேன்னா அந்த உலகத்தோட பயணத்தையே நான் மாற்றிருப்பேன். எனக்கு அப்போல்லாம் பயங்கர கோபம் இருந்தது. ஒரு சின்ன வயசுலலாம் பயங்கர கோபம். ஒரு 20-30 வயசுலாம் ஏகப்பட்ட கோபம் இருந்தது. பெரிய பேச்சாளராக இருந்திருப்பேன், பயங்கரமான பேச்சாளர். இன்றைக்கெலாம் வந்து ஒரு 40-44 வயசு ஆகிப்போச்சு. இன்றைக்கி என்னுடைய வேகம் குறைஞ்சிச்சு. வயசானா அப்படி தான். அந்தந்த வயசில் ஒரு வேகம் இருக்கும், அது எனக்கு இருந்தது. ஆனால் சரியாக அந்த வேகத்தோடு நான் பேசியிருந்தேன் அப்படின்னா இந்த இயந்திர அறிவியல் உலகத்தின் கோர முகங்களை நான் சிதைச்சிருப்பேன், ஒரு வழி பண்ணியிருப்பேன். இந்த உலகத்தையே எனக்கு பின்னாடி திரட்டி இந்த உலகத்தை வீழ்த்துவதற்காக நான் ஒரு புதிய வழியை அமைச்சு இன்றைக்கி ஒரு புதிய உலகத்தை உருவாக்கிட்டேன்ல. ஒரு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைங்கிற நான் வரைபடம் என்கிட்ட இருக்குது. நாம் அங்கே போய் எப்படி வாழணும், எதிர்வரப்போகிற ஒரு மாற்றம், நான் உங்களை கூட்டிகிட்டு போயிருந்திருப்பேன். தப்பு பண்ணிட்டேன். அதனால் புரட்சி என்பது இங்கே மறைமுகமாக நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ வந்து எல்லாருமே நேசிக்க ஆரம்பிக்கிறாங்க, அன்பு செலுத்த ஆரம்பிக்கிறாங்க. சண்டை போட்டுக்கிட்டு இருந்தவங்க 100 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆயிரக்கணக்கான வருஷங்களாக சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. போரிட்டு கொண்டிருந்த இந்த மனித உயிர்கள் இன்றைக்கி வந்து நேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒருவர் நேசிக்கலாம், புதுமையை தேடுறாங்க. எவ்வளோ நாள் தான் சண்டை போட்டுகிட்டே இருக்கிறது, போர் அடிக்குது, புதுசாக எதா பண்ணலாம் அப்படிங்கிற அந்த அணுகுமுறை இருக்குது பாருங்கள். இன்றைக்கி நேசிக்க ஆரம்பிக்கிறாங்க, காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க, நட்பு பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க, அன்பு தான் பெருசுங்கிறத உணர ஆரம்பிக்கிறாங்க. அதுக்காக நேரம் செலவழிக்கிறாங்க, நேசிப்பதற்கு நேரம் செலவழிக்கிறாங்க, அன்பு செலுத்துவதற்கு நேரம் செலவழிக்கிறார்கள். குடும்பம்தான் ஒற்றுமை என உணர ஆரம்பிக்கிறார்கள். உண்மையாக இருக்கணும், அன்பு செலுத்தணும்னா உண்மையாக இருக்கணும். அப்போ கட்டுப்பாடு என்பது இன்றைக்கி கட்டுப்பாடுகளை கற்றுக்கொள்கிறார்கள். இந்த மோசமான உலகத்தில் கூட கட்டுப்பாடாக வாழ வேண்டும் என விரும்புகிறார்கள். அப்போ இன்றைக்கி ஒருத்தர் நேசிக்க பழகிறாங்க. அன்பு தான் உயர்ந்தது என்று இந்த உலகத்திலேயே பதில் சொல்ல பார்க்குறாங்க. இன்றைக்கி அன்பு தான் உயர்ந்தது, இன்றைக்கி வந்து போரிடுறதுங்கிறது இனிமேல் அதுக்கு வாய்ப்பே இல்லை. நீ ஆயுதங்களை வேணால் தயாரித்து வச்சுக்கோ, ஆனால் போரிடுவதற்கு இனிமேல் உலகத்தில் உள்ள மக்கள் யாருமே சம்மதிக்க மாட்டாங்க. அப்போ அந்த ஒரு மனப்பான்மையை நோக்கி போகிறோம். அந்த மனப்பான்மை தான் நமக்கு பாதுகாப்பு. அன்பு செய்வதுதான் மிகப்பெரிய புரட்சி. இந்த போர்களுக்கு எதிரான புரட்சி. இன்றைக்கி போரிட்டாங்கள்ல, அதுக்கு எதிரான புரட்சி அன்பு செய்வது, நேசிப்பது, காதலிப்பது. காதலுக்கு ஏன் தடை போட்டாங்க? ஏன்னா அன்னைக்கு போரிட்டு கொண்டிருந்தார்கள். போரிட வேண்டும், நேசிக்கக்கூடாது, அன்பு செலுத்தக்கூடாது. அப்போ அன்பு செலுத்துவதில் அது காதலுங்கிறது ஒன்று, உயர்ந்த அன்பு. அப்போ காதலிக்கக்கூடாது, போரிட வேண்டும், சண்டை போட வேண்டும். சாதியெல்லாம் எது? சண்டை போடுவதற்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு உணர்வு, ஒரு மனப்பான்மை. சாதி என்பது சண்டை போடுவதற்காகவே மதம் என்பது உருவாக்கப்பட்டது. சண்டை போடணும், ஒற்றுமையாக இருந்துடக்கூடாது, அன்பு செலுத்திடக்கூடாது, போரிடணும், சண்டை போடணும், அடிச்சுக்கணும், வெட்டணும், குத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏழை பணக்காரன் வேற்றுமைகளை விதைக்கிறது.
நீ வேற நான் வேறங்கிற உணர்வு சண்டை போடுவதற்கு ரொம்ப உதவி செய்யும். பிறர் அழிஞ்சு போனாலும் நம்ம அதை கண்டுக்காமல் போயிட்டுருப்போம். அப்போ இன்றைக்கி நேசிக்க ஆரம்பிக்கிறாங்க, காதலிக்க ஆரம்பிக்கிறாங்களே. காதலிப்பவர்கள் அத்தனை பேரும் புரட்சியாளர்கள். பிறரை நேசிக்கிற அத்தனை பேரும் புரட்சியாளர்கள். பிற உயிர்களை நேசிக்கிறாங்க பாருங்கள், ஆடு மாடுகளை, அத்தனை பேரும் புரட்சியாளர்கள். இன்றைக்கி மாமிசம் சாப்பிடாத அத்தனை பேரும் புரட்சியாளர்கள். மாமிசம் சாப்பிடக்கூடாது, பிற உயிர்களை நேசிக்க வேண்டும் என்பதை சொல்லாமல் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இப்போ நான்லாம் பாருங்கள் மாமிசம் சாப்பிட்றதில்ல அப்படின்னா நான் ஒரு புரட்சியாளர். உலகின் மிகப்பெரிய புரட்சியாளர், அது வேறு விஷயம். நான் அப்பவும் பாருங்கள் மாமிசம் சாப்பிடக்கூடாது, இப்போ பால் சாப்பிடக்கூடாது, திரவ மாமிசம் அது. அந்த அளவுக்கு உணவு கட்டுப்பாடு. நீ மனித உணவுகளை மட்டுமே சாப்பிட்டனா நீயே ஒரு பெரிய புரட்சியாளர். இந்த மாமிசம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு மிகப்பெரிய புரட்சி. இந்த உலகம் எதை சொல்லுது? நீ மாமிசம் சாப்பிடு அப்படின்னு சொல்லுது. மனிதத்தன்மை இழந்து விடு, உன்னிடத்தில் இருக்கிற இரக்க குணத்தை இழந்து விடு அப்படின்னு சொல்லுது. அப்படி சொல்லுகிற இந்த உலகத்தின் முன்பு நீங்கள் மாமிசம் சாப்பிடாமல் இருக்கீங்க, பிற இது மீன்கள்லாம் சாப்பிடாமல் இருக்கீங்க, பிற உயிர்களை நேசிக்கிறீங்க. இன்றைக்கி இது எல்லாமே புரட்சி. இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கு புரட்சி. இன்றைக்கி புரட்சி நடந்துக்கிட்டு இருக்குது. அதை முதல்ல நல்லா கவனிங்க. இந்த உலகம் முழுக்க ஒரு புரட்சி நடந்துக்கிட்டு இருக்குது. அதை கவனிங்க முதல்ல. அதை நீங்கள் பாருங்கள், அதை உணருங்க முதல்ல. இந்த உலகத்தில் நடக்கிற புரட்சியை உணருங்க. இப்போ மொபைல் ஃபோனில் சமூக ஊடகங்களில் நாய்க்குட்டியை கொஞ்சுறாங்க, நாயை கொஞ்சுறாங்க, ஆடை கொஞ்சுறாங்க, பிற உயிரினங்களை கொஞ்சுறாங்க, சிங்கத்தை கொஞ்சுறாங்க, சிங்கத்தோட பழகுறாங்க. அப்போ இதெல்லாம் பிற உயிரினங்களை பற்றின புதிய பரிணாமத்தை கொடுக்குது. பிற உயிர்களுக்கும் பிற உயிரினங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அன்பை புரிய வைக்குது. இதெல்லாம் ஒரு புரட்சி. இந்த உலகத்துக்கு மக்கள் சொல்லாமல் ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க, மறைமுகமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு மாற்றத்தை விரும்புகிறார்கள் மக்கள், அமைதியை விரும்புகிறார்கள். இனிமேல் நாம் ஒரு சண்டையை நம்ம போட முடியும், அது போரிடவே முடியாது. நம்ம போரிடுவதற்கு ஆர்வமே இந்த ஆதரவே கிடைக்காது எங்கேயாவது. ஆனால் ஏதாவது ஒரு இடத்துல மக்கள் முட்டாளாக இருப்பாங்க. அங்கே தான் இந்த ஆயுதங்கள் பயன்படும். அங்கே ஆயுதங்களுக்கு வேலை. மக்கள் அப்போ எங்கே மக்கள் புத்திசாலியாக இருக்காங்க, படிச்சிருக்காங்க, நல்ல விவரமாக இருக்காங்க, விழிப்புணர்வோடு இருக்கிறார்கள், அவர்களெல்லாம் தப்பித்து கொள்வார்கள். அங்கே போர்களுக்கு ஆயுதங்களுக்கு வேலை இல்லை. மக்கள் எங்கே ஏமாளியாக இருக்காங்களோ அங்கே தான் இந்த ஆயுதங்கள் போய் வேலை செய்யும். நம்ம ஏமாளியாக இருக்கிற வரைக்கும் தான் இந்த இயந்திர அறிவியல் உலகமே நம்மளை ஏமாற்றிக்கிட்டு இருக்கும். மக்கள் எந்த அளவுக்கு விழிப்புணர்வு அடைகிறார்களோ அந்த இடத்துல இந்த இயந்திர அறிவியல் உலகம் தோற்று போயிடும். மக்கள் ஏமாற தான், ஏமாளிகளாக இருக்க வரைக்கும் தான் இந்த உலகம் உயிரோடு இருக்கும். மக்கள் விழித்து கொண்டால் இந்த உலகம் அத்தோடு முடிந்து விட்டது. இப்போ நான் முழிச்சுக்கிட்டேன்ல, நான் எத்தனை பேரோட கண்ணை திறந்து வச்சுருப்பேன் கிடையாது. இனிமேல் தான் நான் வீடியோலாம் போட போகிறேன், மொத்தமாக போட போகிறேன் வீடியோவை. அப்போ நான் எத்தனை பேரோட கண்ணை திறந்து வச்சுருப்பேன் தெரியுமா? நான் என் கண்ணு நான் எப்போவே திறந்து வச்சுருக்கணும். இப்போ நான் எப்போது என்னுடைய பணிங்கிறது தான் 30 வருஷத்துக்கு முன்னாடியே நான் என் வேலையை செஞ்சுருக்கணும். சரி, களத்தில் இறங்கி போராடி இருக்கணும். சும்மா அப்படின்னா என் கருத்துக்கள் எப்படி இருந்திருக்கும்? அப்போ நான் எத்தனை பேரோட கண்ணை திறந்து வச்சுருந்துருப்பேன். என் கண் இன்றைக்கி தான் ஒரு தெளிவாக நான் திறக்கிறேன். இந்த உலகம் எவ்வளோ மோசமானது அப்படிங்கிறத என்னுடைய கருத்துக்கள் எத்தனை பேரோட கண்களை திறக்கும். அது மாதிரி புரட்சி என்பது இப்போ நடந்துகிட்டு இருக்குது. அதை உணருங்க முதல்ல. இங்கே நடக்கிற மாற்றங்களை கவனியுங்கள். நீங்கள் விரும்புகிற மாதிரியே இந்த உலகம் இருக்கணும்னு நினைக்காதீங்க. இங்கே ஒரு மாற்றம் நடக்குது. இந்த மாற்றம் என்கிற வெள்ளத்தில் நீங்கள் அடித்து செல்லப்படுவீர்கள். அந்த வெள்ளத்திலேருந்து எதிர்த்து நீச்சல் அடிக்கணும்னு நினைக்காதீங்க. மாற்றங்கிறது என்னென்னா மிகப்பெரிய காட்டாற்று வெள்ளம். மாற்றம் என்பது என்னவென்றால் மிகப்பெரிய காட்டாற்று வெள்ளம். அந்த காட்டாற்று வெள்ளத்தில் நீங்கள் கரை புரண்டு ஓடணும். அந்த நீர்வழி பாதையில் நீங்கள் அந்த அடித்து செல்லப்படுவீர்கள். அது உங்களை ஒரு நல்ல ஒரு நன்னீர் ஏரிக்கு கொண்டு செல்லும். நீங்கள் அதுக்கு எதிராக நான் நீச்சல் அடித்து அந்த வெள்ளத்தையே தடுத்து நிறுத்திடுவேன், அந்த மாற்றத்தையே தடுத்து நிறுத்திடுவேன் அப்படின்னா அந்த வெள்ளத்தை நான் ஒரு வழி பண்ணுவேன் அப்படின்னு அந்த வெள்ளத்தை அந்த காட்டாற்று வெள்ளத்தை நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு நினச்சா முடியாது. அப்போ நாளைக்கு எதிர்காலத்தில் இந்த இயந்திர அறிவியல் உலகம் வீழப்போவது என்பது ஒரு காட்டாற்று வெள்ளம். ஒரு காட்டாற்று வெள்ளம் கரை புரண்டு ஓடிக்கிட்டு இருக்குது. ஒரு புரட்சி இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. புரட்சிங்கிறது ஒரு காட்டாற்று வெள்ளம் போன்றது. கரை புரண்டு ஓடுகிற ஒரு காட்டாற்று வெள்ளம் போல. அது இங்கே
அப்போ அந்த மாற்றத்தை நீ ஒன்றுமே பண்ண முடியாது. அதை வந்து வேடிக்கை பார்க்க வேண்டியதான். அந்த மாற்றம் நிகழப்போகிறது, வரப்போகிறது. 2040 இந்த இயந்திர அறிவியல் உலகம் அழியப்போகுது. அதுதான் அதுதான் நாம் பார்க்குற மாற்றம். நம்ம காத்திருக்கிற மாற்றம், நமக்காக காத்திருக்கிற ஒரு மாற்றம். தெரிஞ்சு போச்சு, நம்ம எங்கேயோ ரொம்ப தூரம் அடிச்சுக்கிட்டு வர்றோம், ஒரு மாற்றம் நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் எங்கே தான் போகிறோம், கடைசியில் இது எங்கே தான் போகுது இப்போ கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. 2040ங்கிற அந்த காலம் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. அங்கே ஒரு மாற்றம் நடக்க போகுது. அங்கே இயற்கையோடு இணைந்த அந்த உலகம் நமது கண்களுக்கு இப்பொழுது தெரிய ஆரம்பித்து விட்டது. அந்த மாற்றத்தை எதிர்நோக்கி மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, புரட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தில் புரட்சி நடந்துக்கிட்டு இருக்குது. அதை முதல்ல உணருங்க, அதை முதல்ல பாருங்கள். வரப்போகிற அந்த மாற்றத்தை எதிர்நோக்குங்கள். சீக்கிரமாக நம்ம என்ன பண்ணோம், இப்போ கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு, அங்கே வந்து இறங்க போகிறோம். நம்ம இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு. 2040 வரப்போகுது, இறங்க வேண்டிய இடம். நாம் அந்த புரட்சி முடிய போகுது. புரட்சிங்கிற அந்த பஸ்ஸு இப்போ முடிய போகுது, அதோட பயணம். அப்போ நம்ம என்ன பண்ணோம், லக்கேஜ் எல்லாம் எடுத்து வைப்போம்ல, அதே மாதிரி அந்த உலகத்தை முதல்ல உருவாக்கி வைப்போம். இறங்க வேண்டிய இடத்துல இறங்குறக்கா லக்கேஜ் எல்லாம் எடுத்து வைப்போம். எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்துக்கிட்டோமான்னு அது மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு லக்கேஜ் எல்லாம் எடுத்து வச்சுற மாதிரி அந்த உலகத்தை முதல்ல உருவாக்கணும். அங்கே தான் போகிறோம். அந்த உலகத்தை நம்ம உருவாக்கி வச்சுருவோம். அதுக்கான வரைபடம் என்கிட்ட இருக்குது. வந்து வாங்குங்க, வந்து என்கிட்ட வந்து வாங்கிக்கோங்க. எனக்கு உதவி செய்யுங்க. நான் தனியாக இருந்து நான் எவ்வளோ வேலைகளை தான் செய்ய முடியும். அந்த வரைபடத்தை நான் வந்து உருவாக்குகிற முயற்சியில், அதாவது எல்லாம் பிளான் ரெடி. அதை வந்து ஒரு மேப்பாக மாற்றணும். ஒரு மேப்பு இந்த உலக வரைபடம்லாம் அச்சிடுகிற நிறுவனத்திட்ட போயிட்டு அந்த மேப்பை பிரிண்ட் பண்ணணும். ஒரு கவிதை புத்தகம்லாம் வெளியிடணும். இப்படி நிறைய வேலை இருக்குது. ஒருத்தனாக இருந்து நான் எத்தனை வேலையெல்லாம் செய்கிறது.